ஓகே, நான் பேசுறது கேக்குதா? ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா? ஓகே, வீடியோ இல்ல, ஆடியோ கிளியரா இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, நான் லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு எஸ்ஏ ஒன்று எழுதி சொன்னேன் என்ன. ஓகே, சிறுநீர் ஆக்க செயல்முறை. ஸோ ஓகே, அந்த எஸ்ஏ எழுதுறதுக்கு முதல் சரியா, நீங்கள் ஒரு சிறுநீரகத்தில் ஒரு கட்டமைப்பை ட்ரா பண்ணி பாருங்க. சரியா, இப்போ அடுத்து என்ன செய்யுங்க, ஒரு ரஃபா ஒரு நெஃப்ரான் ஸ்ட்ரக்சர், சிறுநீரகத்திய கட்டமைப்பு, அதோட சேர்த்து அதுல இருந்து வர கெபிலரிஸ் மைத்திலை குழாய்களும் அதோட சேர்ந்து ட்ரா பண்ணணும். சரியா, உதாரணமா என்னது, சுற்றலுக்குரிய மைத்திலை குழாய், அதோட சேர்த்து வாசார, அதை எல்லாத்தையும் காட்டுற மாதிரி ஒரு டயக்ராம் வந்து இப்போ குயிக்காக ட்ரா பண்ணுவாங்க. காட்டுங்க, ட்ரா பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுங்க. ட்ரா பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக படத்தை பார்த்தீங்கன்னா ஈஸி மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம செல்ஃபாக ட்ரா பண்ணும்போது தான் அதுல இருந்து எந்த ஆற்றை செங்கல் வந்து வரும், இதோட கனெக்ட் ஆகும், ஆற்று என்ன மாதிரி வெயின் மாறும்ன்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். சரி, அப்போ தர நம்ம செல்ஃபாக ட்ரா பண்ண தெரிஞ்சிருக்கேன். நார்மலாக ஓகே, நிஃப்ரோன் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ட்ரா பண்ண ஈஸி, அது ஒரு டியூப் தானே, இந்த மாதிரி வரும். ஓகே, சரியா, இதுதான் ஒரு நெஃப்ரான், அதாவது சிறுநீரகத்தில கட்டமைப்பு. சரியா, நம்மளா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்துட்டு பவுமனின் உரை. சரியா, இது வந்துட்டு அண்மை மடிந்த சிறுகுழலோடு, இது ஹென்லைன் தடம். சரி, அதுலேயும் இது இறங்கு புயம், இது வந்துட்டு ஏறு புயம், இது வந்துட்டு ஹென்லைன் தடத்தின் முனை என்று சொல்லுவாங்க. இது வந்துட்டு இது அண்மை மடிந்த சிறுகுழலோடு, இது சேமை மடிந்த சிறுகுழலோடு, இது வந்துட்டு சேர்க்கும் கான். இது வந்துட்டு இதுதான் ஒரு நெஃப்ரான் ஸ்ட்ரக்சர். சரியா, ரைட். இப்ப இதோட இதோட வந்துட முடியாது. சரியா, இதோட சேர்த்து இதுல இருந்து என்ன மாதிரி சில நாடியும் நாளங்களும் வருதுங்கிறது தெரியணும். அதாவது இதுல பிளட் சப்ளை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப பவுமன்ஸ் கேப்சூலுக்கு தான் என்ன வரப்போகுது, இந்த மாதிரி குருதி பிளட் ஆற்றலை வந்து வரும். சரியா, அப்ப பிளட் வந்துட்டு உள்ளுக்கு வாரத்தால என்ன சொல்லுவாங்க, உட்காவு புண்ணாடி, அது வந்துட்டு இந்த மாதிரி வெளியால போகும். இது வந்துட்டு வெளிக்காவு புண்ணாடி. சரியா, இதுல டயமீட்டரை விட இதுல டயமீட்டர் சின்னதா இருக்கும். சரியா,
அப்ப அதால என்னது வாரத்தை விட போறது குறைவா இருக்கிறதுனால அந்த இடத்துல என்னது ஒரு கிரியேட் ஆகும், ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். இங்க ஃபுல்லாவே என்ன இருக்கும், கேபிலரிஸ் ஃபுல்லா கேபிலரிஸ் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் தான். ரைட், இது வரைக்கும் ட்ரா பண்ணிப்பீங்க. இது கங்கால இந்த மாதிரி ட்ரா பண்றது தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. சரி, நம்ம என்ன மாதிரி பார்ப்போம். ஸோ இது வந்துக்கிட்டு நீங்க கட்டாயம் இந்த பிளட் என்ன மாதிரி வருது என்ன மாதிரி போகுதுங்கிற டிரெக்ஷனை காட்டணுமா. ஓகே, அப்போ அங்கேருந்து வந்து இந்த மாதிரி வெளியாகும். ஸோ வெளியாகி வாரது இங்கே நிறைய பிரான்ச்சஸை கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி வெளிக்காவு முன்னாடி இன்னும் சில பிரான்ச்சஸை இந்த மாதிரி கிரியேட் பண்ணும். சரியா, இதில் வர இந்த மேலே வர பிரான்ச், அதாவது இந்த மாதிரி ஒரு பிரான்ச் இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரான்ச் இருக்கும். நம்ம ஒன்றை தான் காட்டுவோம். சரி, ஒன்றை காட்டினாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 2 3 காட்டினாலும் பிரச்சனை இல்லை. சரி, அப்போ மேலே வர பிரான்ச் எதோட பிணைஞ்சு இருக்குமெண்டா இந்த அண்மை மடைந்த சிறுகுளறு மற்றும் சேமை மடைந்த சிறுகுளறு இது ரெண்டோடையும் என்ன செய்யும், பிணைஞ்சு காணப்படும். ஸோ நம்மள இந்த மாதிரி ஓகேவா, இந்த மாதிரி இதோட பிணைஞ்சு காணப்படும். இந்த மாதிரி பிணைஞ்சு காணப்படுற வெளிக்காவு புண்ணாடியில கிளையே என்ன பேர் சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா அதுதான் சுற்றாயலுக்குரிய மயத்துளை குழாய். அப்ப இது என்னது, இது வந்துட்டு வெளிக்காவு புண்ணாடி, இது வந்துட்டு உட்காவு. சரியா, ஏதாவது டவுட்னா நீங்க செட்ல போடுங்க. செட்ல போடக்குள்ள கேமரா அண்டு இருக்கிறதுக்கு போடாம மற்றதுக்கு போடுங்க. ரைட், இப்ப மத்த பிரான்ச், இப்ப ஃபர்ஸ்ட் பிரான்ச் தானே இந்த மாதிரி அண்மை மடைந்த சிறுகளோடு சேமை மடைந்த சிறுகளோடு போயிடுச்சு. ஓகே, அதாவது இங்கிலீஷ்ல ப்ராக்சிமல் கன்வலிட்டட் டியூபுல் அண்மை மடைந்த சிறுகளோடு, அடுத்தது வந்துட்டு டிஸ்டல் கன்வலிட்டட் டியூபுல் சேமை மடைந்த சிறுகளோடு. சரி, ரைட். இப்ப மத்த பிரான்ச் எல்லாம் எங்க போகும்னு பாத்தீங்கன்னா இந்த லூப் ஆஃப் ஹென்லில வந்துட்டு பிணைஞ்சு காணப்படும். சரியா, இந்த மாதிரி லூப் ஆஃப் ஹென்லியில ஹென்லியின் தடத்துல வந்துட்டு பிணைஞ்சு காணப்படுற அந்த ரெண்டுமே வந்துட்டு அதோட பிணைஞ்சு காணப்படுது. அது ரெண்டையும் என்ன செல்வம்னு பாத்தீங்கன்னா வாசா ரெக்டான்னு செல்வம். சரியா, அப்ப வாசா ரெக்டாவும் சுற்றாயலுக்குரிய மயத்துளை குழாய் ரெண்டுமே எதிர கிளைன்னு பாத்தீங்கன்னா வெளிக்காவு புண்ணாடியில கிளைகள். ஓகே, ரைட். இப்ப இதெல்லாம் வந்துட்டு என்னது, இந்த மாதிரி பிளட் வந்து இந்த மாதிரி போகும். சரியா, எல்லாமே பிளட்டை கொண்டு வர்றது. இப்போ பிளட் எல்லாம் கொண்டு வந்து பிளட் சப்ளை எல்லாம் நடந்து முடிஞ்சது பிறகு கடைசி என்ன ஃபார்ம் ஆகி போகணும், நாளமா. சரி, நாடில இருந்து வந்து நாளமா போகணும். ஸோ லாஸ்ட் என்ன மாதிரி போகும், இதெல்லாம் ஒன்று சேரும். ஓகே, நாளை தான் நான் ப்ளூல காட்டுறேன். ரைட், இது உங்களுக்கு ப்ளூல இருக்குன்னு. சரி, பிரச்சனை, நான் எல்லாத்தையுமே ரெட்லயே காட்டுறேன், நீங்க உங்களுக்கு வழங்க. இது எங்க போகும், அது வேறையா போகும். இந்த மாதிரி டியூபா இதுதான் ஒரு நெஃப்ரான் ஸ்ட்ரக்சர். நீங்க ஒரு தரம் ட்ரா பண்ணி பாருங்க, செல்ஃபா ட்ரா பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் ஸ்கீமேட்டிக் டயக்ராம். இதோட கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் உங்க ரிசோர்ஸ் புக்ல தந்திருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி ஈஸியா ட்ரா பண்ணி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, மற்ற எஸ்ஏ எழுதினீங்களா?
மற்ற செயலில் நான் தந்தது. ரைட், அப்போ நம்ம அந்த எஸ்ஸையை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா, இந்த மாதிரி ரீட் பண்ணி பார்த்தீங்களா என்ன இருக்குன்னு, என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு? இதை நீங்கள் என்ன செய்யுங்க சாரம், நீங்கள் செல்ஃபாக ட்ரா பண்ணி பாருங்க. இதை பார்த்து ட்ரா பண்ணணுங்கிறது இல்லை. சரியா, என்ன மாதிரி கன்செப்ட் விளங்கிச்சேன்டா அதுக்கப்புறம் செல்ஃபாக ட்ரா பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். பார்த்து ட்ரா பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். சரியா, நீங்கள் கன்செப்டை விளங்கி நீங்கள் செல்ஃபாக ஒரு தான் ட்ரா பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோ பெரிய ஒரு இது அந்த இதில் முக்கியமாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக போகிறது இந்த வெளிக்காவு புண்ணாடியிலிருந்து வர பிரான்ச்சஸ், சுற்றாயிலுக்குரிய புண்ணாடியும் வாச ரெக்டாவும் என்ன மாதிரி ஃபோம் ஆகி என்ன மாதிரி முடியும் என்பது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அது விளங்கிங்கன்னா சரி. ஓகே, சிறுநீராக்க பொறிமுறை. ஸோ ரைட், இப்போ நம்ம நெஃப்ரோண்ட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். சரியா, அந்த நெஃப்ரோண்ட ஸ்ட்ரக்சரை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா, இது ஒரு நெஃப்ரான். இதுல இருந்து என்ன வருது, புண்ணாடி ஒன்று வருது, எஃப்ரன் ஆர்டரியல் ஒன்று வந்து ஓகே, இது வந்து சின்னதாக இருக்கும். வந்துட்டு கேபிலரிஸ் போகும். ஓகேவா, ரைட். இங்க வார பிளட் வந்துக்கிட்டு இங்க ஆக கூடிய ப்ரெஷர்ல என்ன செய்யும், அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் நடக்கும். அதீத வடிகட்டல்ங்கிற ஒரு ப்ரோசஸ்ல இங்க நடக்கும். ஸோ அதுதான் நம்பர் 1 ஃபர்ஸ்ட்டுக்கு அதுதான் நடக்கும். சரியா, பட் அப்படி நடந்தாலும் எல்லாமே ஃபில்டர் ஆகாது. சில சப்ஸ்டன்சஸ், நஞ்சான சில சப்ஸ்டன்சஸ் எங்க இருக்கும், இங்க சம்டைம்ஸ் ஃபில்டர் ஆகாம எஸ்கேப் ஆகலாம் நடைக்குள்ள. சரியா, அது மாதிரி இன்னும் மட்டும் நடக்கலாம். ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பொடிக்கு தேவையான சில நியூட்ரியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், அடுத்தது மற்ற ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இல்லை அமினோ ஆசிட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன மூலப்பொருட்கள் அதன் செய்யலாம். அது தவறுதெல்லாம் எங்க வரலாம், இந்த மாதிரி யூரினிக்குள்ள வரலாம். சரியா, அப்ப அப்படி வந்தா சரியில்லை தானே. அப்ப அது என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டையும் திரும்ப ரெகுலேட் பண்ணணும். தேவையில்லாத எகைன் வந்துட்டு இதுக்குள்ள அனுப்பணும், மத்தால எகைன் பிளட்டுக்குள்ள எடுக்கணும். சரியா, அதுக்காக தான் அந்த எஃப்ரன் ஆர்டரியல், அதாவது வெளிக்காவு முன்னாடி மேலும் கிளைகளை தோற்றுவிக்கு. இந்த மாதிரி கிளைகள் வந்து சரியா, கிளைகள் வந்து இங்க என்ன ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இது நம்ம பார்த்தா அந்த சுற்றாயலுக்குரிய புண்ணாடியும் வாச ரெக்டாவும், அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி நம்மளா காட்டுறோம். சரியா, இந்த மாதிரி பின்னி பின்னி காணப்படும். சரியா, ரைட். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற சப்ஸ்டன்ஸ்கள் வந்து என்ன செய்யும், இங்க வரும். இங்க வந்து யூரினுக்குள்ள செக்ரீட் பண்ணப்படும். சரியா, அது என்ன ப்ராசஸ் சொல்லுவோம், அது நம்பர் 2 செக்ரீஷன். யூரினுக்குள்ளான அனுப்புறாங்க, ஸோ செக்ரீஷன் சொல்லுவாங்க, சுரத்தல்னு சொல்லுவாங்க. சரியா, அடுத்தது இங்க இருக்கு, இங்க தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் யூரினுக்குள்ள வந்துட்டு அதை எகைன் என்ன செய்யணும், எகைன் நம்ம பிளட்டுக்குள்ள அப்சர்வ் பண்ணி எடுக்கணும். சரியா, அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம், ஓகே, அது வந்துட்டு இந்த மாதிரி வரும். யூரினுக்குள்ளேயே வந்து குறிப்பிட்ட இடங்கள்ல இந்த மாதிரி அப்சர்வ் ஆகும், பிளட்டுக்குள்ள அப்சர்வ் ஆகும். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, செலக்டிவ் ரீஅப்சர்ப்ஷன். இந்த 3 ப்ராசஸ் சேர்த்து தான் என்ன சொல்லுவோம், ப்ராசஸ் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன், சிறுநீராக்க பொறிமுறைன்னு சொல்லுவோம். சரியா, ரைட். இப்போ அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் உங்களுக்கு இது வந்துட்டு எங்க நடக்கும், ஓகே, பவுமன்ஸ் கேப்சியூல்ல. பட் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனீங்கன்னா பவுமன்ஸ் கேப்சியூல்ல இன்னும் உட்சுவர், சரி, அதோட சேர்த்து குளோமெருலஸ்ல, இந்த குளோமெருலஸ்ல இருக்கிற கேபிலரிஸ் மாதிரி குழாய்கள், இந்த ரெண்டுலையும் நடக்கும். சரியா, ரைட். செக்ரீஷன், சுரத்தல் எங்க நடக்கும், சுரத்தலும் செலக்டிவ் ரீஅப்சர்ப்ஷனும் ரெண்டுலையும் நடக்கும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதான் நம்மளோட இது எடுத்தீங்கன்னா,
இந்த மாதிரி இடங்கள் உங்களோட நெஃப்ரான். சரி, இங்கதான் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் நடக்கும். செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷனும் செக்ரீஷனும் இந்த ரெண்டுலயும் நடக்கும், மாறி மாறி ஒவ்வொரு குறிப்பிட்ட மினரல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். சரியா, அப்ப எந்த மினரலுக்கு செக்ரீஷன் நடக்கும், எந்த மினரலுக்கு ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும், அதுலயும் சம்டைம்ஸ் சிலதுகளுக்கு ஆக்டிவா நடக்கும், சிலதுகளுக்கு பெசிவா நடக்கும். இதுகளை நமக்கு தெரிஞ்சு வச்சிருந்தாலும் எஸ்ஏ நமக்கு எழுதலாம். சரியா, அப்ப இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று இந்த 3 ப்ரோசஸ். சரியா, அடுத்தது எங்கெங்க என்னென்ன நடக்கும், இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட் டியூபில் நடக்கும், டிஸ்டல் கன்வல்யூட் டியூபில் நடக்கும், லூபோஃபெனில நடக்கும். சரியா, அப்ப இந்த ரெண்டையுமே நமக்கு தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா அந்த எஸ்ஏ எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, உங்களுக்கு வந்துட்டு ரெண்டையும் தனித்தனியா தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த 3ஐயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. திரும்ப அதுக்கு பிறகு ஒவ்வொரு இடத்துலயும் என்ன நடக்குதுங்கிற சொல்றாங்க. சரியா, நம்ம என்ன செய்வோம்னா டிரெக்டா இதே பார்ப்போம். சரியா, ஒரு பாயிண்டா பார்த்துட்டோம்னா நமக்கு எல்லாமே எல்லா பாயிண்ட்டும் அதுக்கு இன்க்ளூட் ஆயிரும் மாதிரி இருக்கும். சரியா, ரைட். ஓகே, இதுல வந்துட்டு இந்த 3 ப்ராசஸும் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்க போறோம் நாம. சரியா, இப்ப நார்மலா இப்போ நீங்க யூரின் ஃபார்ம் பண்றதுக்கு மெயினான ரீசன் என்ன? அமோனியா வந்து எக்ஸ்க்ரீட் பண்றது. சரியா, பட் அதுக்காக அமோனியா மட்டுமா நம்ம எக்ஸ்க்ரீட் பண்றோம், அதோட சேர்த்து நிறைய வந்துட்டு வேஸ்டேஜை வந்துட்டு எக்ஸ்க்ரீட் பண்றோம். அதுல முக்கியமானது ஒன்றுதான் இந்த ஹைட்ரஜன் பிளஸ் H+ங்கிறது. சரியா, நம்ம பாடி வந்துகிட்டு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு அசிட் ப்ரொடியூசிங் மெஷின் சொல்லுவாங்க. நம்ம பாடி வந்துட்டு எனி டைம் அசிட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். சரி, நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கெஸ்ட்ரிக் ஜூஸ், ஹைலி அசிட், ஸ்ட்ராங் அசிட். அது தனி நீங்க ஒரு நார்மலா ஒரு செல் ஒன்று எடுத்தீங்கன்னா, எந்த ஒரு செல்லையும் எடுத்தீங்கன்னாலும் அது என்ன செய்ய போகுது, செல்லுலர் ரெஸ்பிரேஷன்ங்கிற ஒரு விஷயத்தை செய்யும். அதுல தான் ஏடிபி வர போகுது. அப்ப எல்லா செல்லுமே செல்லுலர் ரெஸ்பிரேஷன் செய்யும். நமக்கு தெரியும் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் செஞ்சா வர பை ப்ராடக்ட் என்ன? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஒரு ஸ்லைட்லி அசிடிக் கேஸ். ஸ்லைட்லி அசிடிக் என்றாலும் உடம்புல இருக்கிற எல்லா செல்லுமே வந்துட்டு என்ன ஃபார்ம் பண்ண போகுது, அந்த கொஞ்சம் கொஞ்சம் அசிட் வந்துட்டு ஃபார்ம் பண்ண போகுது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அது ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அசிட். சரியா, அந்த அசிட்டை வந்துட்டு எங்க போடணும், நம்ம உடம்புக்குள்ள வச்சிருந்து சரி வராது. அப்ப எங்க போடணும், யூரினுக்குள்ள செக்ரீட் பண்ணி அனுப்பணும். சரியா, ஃபர்ஸ்ட்டுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் H+. ஆக்டிவ்லி என்ன செய்யும், செக்ரீட் பண்ணிட்டே இருக்கணும் எனி டைம், எக்ஸசிவா போயிட்டே இருக்கு. சரியா, பட் அதுக்காக இப்ப நீங்க யூரினுக்குள்ள வந்துட்டு எனி டைம் H+ செக்ரீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யூரின் வந்துட்டு என்ன செஞ்சிடும், ஹைலி அசிடிக்கா மாறும். அப்ப யூரின் ஹைலி அசிடிக்கா மாறினா யூரின் பார்த்து எல்லாம் இரிட்டேட் ஆகும். அதுவும் பிரச்சனை. அதால என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க செக்ரீட் பண்ற ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கும் அதோட சேர்த்து இன்னொரு இதுவும் போகும். என்னன்னு பாத்தீங்கன்னா NH3 அமோனியா. சரியா, NH3யும் அமோனியா போச்சுன்னா அந்த யூரினுக்குள்ள போய் என்ன மாதிரி ஃபார்ம் ஆகும் பாத்தீங்கன்னா NH4 ஃபார்ம் பண்ணும். இது வந்துட்டு ஒரு பஃபர். சரியா, அப்ப என்ன செய்யாது, யூரின் pH வந்து அந்த அளவுக்கு பெருசா மாறாது. நீங்க எவ்வளவு H+ போட்டாலும் அதோட சேர்த்து NH3 போறதால யூரின் pH அந்த அளவுக்கு பெருசா மாறாது. சரியா, இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, பஃபரிங்னு சொல்லுவாங்க. தாங்கல் கருவியா தொழிற்படுறதுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரியா, ஓகே, நீங்க இந்த இதையும் நோட் பண்ணி வச்சீங்கன்னா நல்ல NH4+ மாறும். எங்க போய் மாறும், யூரினுக்குள்ள போய் தான் மாறும். சரியா, NH4+ மாறும். ரைட், முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் எங்க இருக்கு, பிளட்டுக்குள்ள இந்த எஃப்ரண்ட் அட்ரியோலுக்குள்ள இருக்கு. சரியா, இந்த எஃப்ரண்ட் அட்ரியோலுக்குள்ள இருந்து இங்க கிட்னி டிபியூல்ஸ் இங்கேயும் செல்ஸ் இருக்கு, சில செல்ஸ். சரி, அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பிளட்டுக்குள்ள இருந்து எங்க வரும், இந்த செல்லுக்குள்ள வரும், செல்ல இருந்து அங்க செக்ரேட் பண்ணும். சரி, பட் அவ்வளவு டீட்டெயிலா காட்டல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது கன்செப்ட் படி. உங்க ரிசர்ச் புக்லயும் அவ்வளவு டீட்டெயிலா செல் இல்ல, பட் இதுதான் நடக்கிறவங்க தெரிஞ்சிக்கணும். எம்சிக்யூல டெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா, ரைட். ஓகே, நீங்க எப்படி வந்துட்டு ஹைட்ரஜனை வந்துட்டு உள்ளுக்கு செக்ரேட் பண்ணீங்களோ அது மாதிரி நம்ம உடம்புக்கு கட்டாயம் சோடியம்ங்கிற ஒரு
மினரல் வந்துட்டு தேவை. சரியா? நம்ம இதுல படிச்சிருப்போம் சோடியம் குறைஞ்சுன்னா என்ன எஃபெக்ட் வரும். சோடியம் குறைஞ்சுன்னா நியூட்ரிஷன்ல படிச்சிருக்கோம். சரியா? சொல்லிருமா சோடியம் குறைஞ்சுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் காட்டும். யூனிட் போல அந்த பழங்கள் போனோட சம்மந்தப்படாது. சோடியம் கல்சியம் தான் போனோட சம்மந்தப்படும். கல்சியமும் பாஸ்பரஸும் போனோட சம்மந்தப்பட்டது. ஓகே நம்மள எதோட இருந்தா ஓகே சோடியம் குறைஞ்சா என்ன நடக்கும்னா கிரேம்ஸ் வரும். கிரேம் சரியா? கிரேம்ப் வரணும்னா என்ன மீனிங்னா நம்ம மசில்ஸ் வந்து என்ன செய்யுது ஓவர் எக்ஸைட் ஆகுது. நார்மலா ஒரு கண்ட்ராக்ட் பண்ண வேண்டிய இடத்துல கூடவா கண்ட்ராக்ட் பண்ணுது, அதெல்லாம் கிரேம்ஸ் வருது. அதுக்கு ஆப்போசிட்டா பொட்டாசியம் குறைஞ்சுன்னா நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். என்னது அது எக்ஸைட்டபிலிட்டி நல்லாவே குறைஞ்சிடும். நீங்க கண்ட்ராக்ட் பண்ண நினைச்சாலும் என்ன செய்யாது கண்ட்ராக்ட் பண்ணப்படாது. அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இந்த பெரலைசிஸ் வராது, மசில் வீக்னஸ் வராது, இந்த ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் கண்ட்ராக்ட் பண்ண வேண்டிய இடத்துல கண்ட்ராக்ட் பண்ணாது. சோடியம் பொட்டாசியம் கிட்டத்தட்ட ஆப்போசிட் இல்ல, கன்செப்ட் படி ரெண்டுமே ஆப்போசிட். நீங்க எக்ஸ்சேஞ்ச் பொட்டன்ஷியல் எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வழங்கும். சரியா? ஒன்று வந்துட்டு செல்லுக்கு உள்ள இருக்குது, அடுத்து செல்லுக்கு வெளியில இருக்குது. ரெண்டும் பாசிட்டிவ், பட் அந்த ஆப்போசிட்டான எஃபெக்டை காட்டும். சரியா? இப்போ சோடியம் குறைஞ்சா என்ன வரும், கிரேம்ஸ் வரும். பொட்டாசியம் குறைஞ்சா ஓகே மசில் வீக்னஸ், வேற பெரலைசிஸ், ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி எஃபெக்ட் வரும். உங்க நியூட்ரியன்ஸ்ல தந்திருக்காங்க, நீங்க நார்மலா பாருங்க. சரியா? ரைட். அப்ப சோடியம் குறையக்கூடாது. சோடியம் என்ன செய்யணும், கட்டாயமா ரீஅப்சர்வ் பண்ணணும். ஸோ சோடியம் வந்துட்டு ஹைலி ரீஅப்சர்வ் பண்ணணும் ஆக்டிவா. ஓகே நான் நெகட்டிவ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெட்ல காட்டுறேன், பெசிவா ப்ளூல காட்டுறேன். சரியா? ஹைலி வந்துட்டு Na+ அப்சர்வ் பண்ணும். சரியா? சோடியத்தை நீங்க சோடியம் கரைக்கிற எல்லா இடத்துலையும் கட்டாயம் இன்னும் ஒரு ஆள் வந்து நிற்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா குளோரின். சோடியம் கரைச்சிங்கன்னா குளோரின் வந்து நிற்பாரு. ஸோ சோடியம் குளோரைடு வந்துட்டு சோடியத்தை நீங்க எக்யூவா அப்சர்வ் பண்ணி எடுக்கிறதால குளோரைனும் வந்து சேரும். சரி, அப்ப அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். இந்த சோடியத்தை நீங்க அப்சர்வ் பண்றதால அதோட ஹைலி சோடியத்தை தானே உங்களுக்கு எடுக்கீங்க, அது வந்துட்டு ஒரு ஒஸ்மோட்டிக் எஃபெக்ட் கிரியேட் பண்ணும். இது அப்ப அதோட சேர்ந்து நிறைய வந்துட்டு மினரல்ஸ் வந்துட்டு உள்ளுக்கு வர போறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கலி வாட்டர் வரும். சரியா? வாட்டர் வரும், அதோட சேர்த்து பொட்டாசியம் வரும். இதெல்லாம் வந்துட்டு பெசிவா வரக்கூடிய ஆக்கள். அந்த சோடியத்தை நீங்க அப்சர்வ் பண்றதால அதோட சேர்ந்து உள்ளுக்கு வர்றாரு. சரியா? இதோட சேர்த்து இன்னும் நாள் வரும். யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி எதை செக்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹைலி அசிடிக் எல்லா ஹைலி ஹைட்ரஜனை யூரினுக்கு செக்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம உடம்புல நிறைய ஹைட்ரஜன் இருக்கு. பட் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஓவரா என்ன செய்யக்கூடாது. ஓகே சம்டைம்ஸ் என்ன நடக்கும், நீங்க ப்ரொடியூஸ் பண்ற அசிடை விட கூடவே செக்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப பேலன்ஸ் வந்துட்டு இல்லாம ஆயிடும். அப்ப அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு ரெண்டு பக்கம் நீங்க ஹைட்ரஜன் செக்ரீட் பண்ணீங்கன்னா அடுத்தது இன்னொரு வந்துட்டு என்ன செய்யணும், அதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு இன்னொரு ஆள் இருக்கணும். அப்ப ஆசிட் பேஸ் பேலன்ஸை நீங்க என்ன செய்யலாம், மெயின்டைன் பண்ணலாம். அதுக்காக H+க்கு பேலன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பைகார்பனேட் பேலன்ஸா. சரியா? பைகார்பனேட் வந்துட்டு ஏன் நாங்கால பெசிவா போகுது, இந்த சோடியம் வரதால் சோடியம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதால அதோட சேர்ந்து பைகார்பனேட் போகும். பட் ஸ்டில் அவர் எதுக்கு ஹெல்ப் பண்றாரு, இந்த H+ஓட சேர்ந்து pH ரெகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சரியா? ரைட். இப்ப முக்கியமா இவ்வளவுதான். இப்ப இதோட சேர்த்து இப்ப இதெல்லாம் வந்துட்டு மினரல்ஸ். இதோட சேர்த்து உங்களுக்கு நார்மலாவே தெரியும் என்னது, டாக்ஸின்ஸ் எல்லாம் இங்க நஞ்சு அதெல்லாம் இங்க செக்ரேட் பண்ண யூரினுக்கு எட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி நியூட்ரியன்ஸ், நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், சத்து, அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இங்க அப்சர்வ் ஆகிட்டு இருக்கும். அது வந்துட்டு நம்மளா எழுத தேவையில்லை, அது நார்மலா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் லாஜிக் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்சர்வ் ஆகுமா, சுரக்கப்படுமா, தொலைஞ்சப்படுமாங்கிறது. சரியா? இவ்வளவுதான் இங்க நடக்க போறது. ரைட். இப்ப நம்ம இங்க என்ன நடக்கணுங்கிறத பார்ப்போம். சரியா? பேசிக்கலி இங்கேயும் கட்டாயமே நடக்கணும். H+ வந்துட்டு உள்ளுக்கு போட்டே ஆகணும், நம்ம செக்ரேட் பண்ணி ஆகணும். அப்ப H+ வந்துட்டு செக்ரேட் பண்ணணும். சரி, H+ வந்து செக்ரேட் ஆக போகுது. அதே மாதிரி இங்க சோடியம் வந்துட்டு எப்படி நீங்க எடுத்தீங்களோ திரும்ப அங்கேயும் சோடியம் வந்துட்டு எடுக்கணும். சோடியம் எடுத்தீங்கன்னா கட்டாயம் என்ன போகும், குளோரினும் போகும். சரியா? பட் இங்க எடுக்கிற சோடியம் இங்க நீங்க என்ன எப்படி எடுத்தீங்கன்னா அன்லிமிட்டடா எடுத்துட்டே இருந்தீங்க சோடியம். சரி, அங்க இங்க ஒரு ரெகுலேஷனும் இல்லை, அவருக்கு போட்டியா யாரும் இல்லை. சரியா? பட் இங்க எடுக்கிற சோடியம் டிஸ்டல் கன்வெல்டட் டிபியூல சேமி மடங்கு சிறுகுள்ள எடுக்கிற சோடியம் வந்துட்டு
ஒரு ரெகுலேஷன்ல ஈடுபடும். சரியா? ஒரு ஹோமோன் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஒன் ஹோமோன் அது ஒர்க் ஆகும். சரியா? இப்போ உடம்புக்கு சோடியம் தேவையோ அந்த டைம்ல என்ன செய்யும், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இங்க நடக்கிறது அந்த ஒரு ரெகுலேஷனோட நடக்கிற சோடியம் குளோரைட் எப்சார்ப்ஷன். சரியா? அதால என்ன நடக்காதுன்னு பாத்தீங்கன்னா அதோட சரி நிறைய மினரல்ஸ் வந்துட்டு போகாது. சரியா? ஸ்டில் வந்துட்டு பைகார்பனேட் வந்து அப்ப போகாதுன்னா பைகார்பனேட் இந்த மாதிரி பெசிவா போகுமா? இல்ல போகாது. சரியா? பட் ஸ்டில் என்னது பிஹெச் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும்னா பைகார்பனேட்டை எப்சர்வ் பண்ணணும். ஸோ என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு பைகார்பனேட் எப்சர்ப்ஷன் வந்துட்டு எக்டிவா நடக்கும். ஏன் இங்க பெசிவா நடந்து விளைஞ்சா இங்க அந்த சோடியம் வந்துட்டு அன்லிமிட்டட் எடுத்துட்டே இருந்ததால் அது சேர்த்து ஆஸ்மோட்டிக் எஃபெக்ட்ல போனேன். இங்க அப்படி இல்லை. இங்க என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு அல்டோஸ்டிரான்ங்கிற ஒரு ஹோமோன் இன்ஃப்ளூயன்ஸ் தான் நீங்க சோடியம் வந்துட்டு மெதுவா எடுத்துட்டு இருப்பாரு. சரி, அதால இந்த இங்க அந்த எஃபெக்ட் வந்து இருக்காது. அந்த அல்டோஸ்டிரான் ஹோமோன் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா வெறுமனே சோடியத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாது, பொட்டாசியத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பொட்டாசியமும் இங்க செக்ரீட் ஆகிட்டே இருக்கு. சரியா? பாருங்க, பொட்டாசியம் இங்க ஆப்போசிட், ரெண்டுமே ஆப்போசிட். இங்க செக்ரீட் ஆயிடுச்சு, இங்க எப்சர்வ் ஆயிடுச்சு, அது பெசிவ்ல. இங்க செக்ரீட் ஆகுது ஆக்டிவ்ல. சரியா? ரைட். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த பொட்டாசியமும் சோடியமும் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வாட் ஹோமோன், ஆல்டோஸ்டிரான் ஹோமோன். சரி, அதோட சேர்த்து வாட்டரும் வந்துட்டு ஆல்டோஸ்டிரான் ஹோமோன்ல போயிட்டு இருக்கு. இவ்வளவு வந்துட்டு ஆல்டோஸ்டிரான். ஓகே, இவ்வளவுதான் உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது வந்துட்டு இங்க கலெக்டிங் டக்ட்ல பாத்தீங்கன்னா நார்மலா யூரியா வந்துட்டு கடைசியா வந்துட்டு செச்சுரேட்டா எடுத்துட்டே இருக்கும். யூரியா தான் நம்ம செய்யப்படும். ஸோ அந்த யூரியா வந்துட்டு செக்ரேட் பண்ணும். அதான் பாப்போம். ஏடிஎச் வந்துட்டு எங்க ஃபங்க்ஷன் ஆகும், மெயின்லி கலெக்டிங் டக்ட்ல, அதோட சேர்த்து இங்க டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூலையும் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நம்ம அதை வந்துட்டு அந்த இது முக்கியமா எங்க பார்ப்போம்னா அடுத்த இதில் பார்ப்போம். ரெகுலேஷன்ல இந்த மாதிரி ஏடிஎச் வந்துட்டு வைக்காங்கிறது பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏடிஎச் வந்துட்டு ரெண்டுலையும் ஒர்க் ஆகும். எங்க டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல் சேமி மருந்துக்குள்ளையும் கலெக்டிங் டக்ட்லையும் ஒர்க் ஆகும். பட் நம்ம கலெக்டிங் டக்டை மட்டும் தான் பார்ப்போம். சரி, அதை பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே நடக்குமாங்க தெரிஞ்சிக்கணும். சரி, அதே மாதிரி தான் அல்டோஸ்டிரானும் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூலையும் ஒர்க் ஆகும், கலெக்டிங் டக்ட்லையும் ஒர்க் ஆகும். பட் நம்ம எங்க மட்டும் பார்த்திருக்கோம், டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல மட்டும் பார்த்திருக்கோம். பட் இங்கேயும் அதே மாதிரி தான் நடக்கும். சரியா? என்ன சோடியம் பொட்டாசியம் எல்லாம் ரீஅப்சர்வேஷன் சேம் இங்கேயும் நடக்கும். சரியா? அது வந்து லோ அமௌண்ட்ல நடக்கும். முக்கியமா அல்டோஸ்டிரான் வந்துட்டு மெயின்லி டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல், ஏடிஎச் வந்துட்டு மெயின்லி கலெக்டிங் டக்ட். பட் ரெண்டும் மாறி மாறி நடக்கும். கொஞ்சம் அதுல கொஞ்சம் இது நடக்கும், இதுல கொஞ்சம் அதுல நடக்கும். சரியா? ரைட். ஓகே, ஏடிஎச் வந்துட்டு என்ன செய்யும், நார்மலா வாட்டர் ரிட்டென்ஷன், வாட்டரை வந்துட்டு எப்சர்வ் பண்ணிட்டே இருப்பார். யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் கீழே, ADH. சரி, ஓகே, அதோட சேர்த்து யூரியாவும் வந்துட்டு செக்ரீட் ஆயிடும். சரி, ரைட். நீங்க இதை வந்துட்டு பெசிவ்ல போடுங்களா. ஏடிஹெச் வந்துட்டு என்ன மாதிரி ஒர்க் ஆகுங்கிறது நம்ம அடுத்ததுல பார்ப்போம். சரியா? ரெகுலேஷன்ல நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஏடிஹெச் வந்துட்டு பேசிக்கலி என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா சோடியத்தை தான் எப்சர்வ் பண்ணும். சோடியத்தை வந்துட்டு
மெயினாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும். அந்த சோடியம் வாரத்தால அதோட சேர்த்து வர ஓட்டர் தான் என்ன நடக்க போகுது, வாட்டர் ரிட்டன்ஷன் வர போகுது. பட் ஏடிஹெச் வாரத்துக்குரிய மெயின் ரீசனே என்ன, வாட்டர் வாட்டர் ரிட்டன்ஷன் கூட்ட. பட் அவருக்கு டிரெக்டிவ் ஓட்டல எடுக்கல, அதால என்ன செய்யறாரு, சோடியத்தை எடுக்க அதோட சேர்ந்து ஓட்டரும் வரும். அது ஏனுங்கிறத நம்ம அடுத்ததுல பார்ப்போம் டீட்டெயிலா. அப்போ உங்களுக்கு அந்த எஸ்ஐக்குரிய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்துட்டு இதுகள் தான். என்னென்ன மாலிகூல்ஸ் வந்துட்டு எப்படி எப்சர்வ் ஆகும், என்னது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த அமோனியா, ஓகே, இந்த பிஹெச் ரெகுலேஷன், அதுல வந்து ஹைட்ரஜன் வந்துட்டு செக்ரிட் ஆகும், சுரக்கப்படும், ஆக்டிவா பெசிவா, இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஒரு பாயிண்ட். சரியா, நம்மள இதுகளை தெரிஞ்சுக்கணும். இதுகள் தெரியாம வெறுமனே அந்த இசையை பாடமாக்கினா கஷ்டம். சரியா, ரைட். இப்போ இதோட சேர்த்து இன்னும் சில விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். நம்மள இந்த மாதிரி தானே யூரின் வரப்போக்கல மோஸ்ட் ஆஃப் த டைம் செக்ரீஷன் எல்லாம் இங்க நடக்கும். செக்ரீஷன், எப்சர்ப்ஷன், செலக்டிவ் ரியாப்ஷன் எல்லாம் இங்கே நடக்கும். கூட இங்கே தான் நடக்குது செலக்டிவ் ரியாப்ஷன். இதில் நடந்து நல்ல சேச்சுரேட் ஆக முடியும் வாட்டர். ஸோ இங்கே வரக்குள்ள என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்துட்டு இன்னும் எப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும். சரியா, அதால என்ன நடக்க போகுது, யூரின் சேச்சுரேஷன் இன்னும் கூடும், கன்சன்ட்ரேஷன் இன்னும் வந்துட்டு கூடிட்டே இருக்கும், நல்ல செறிவான யூரின் வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். சரியா, பட் இங்க மேல போகக்குள்ள என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்சர்வ் பண்ணப்படுமா, இம்பெர்மியபிள், ஊடு போக விடாது, வாட்டருக்கு வந்து என்ன செய்யாது, போக விடாது. ஸோ போகாது. என்ன மட்டும் போகும்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட் மட்டும் எப்சர்வ் ஆகிட்டே இருக்கு. எங்களை வரக்குள்ள சோடியம் குளோரைட் வந்து எப்சர்வ் ஆகிட்டு இருக்கு. இங்க எப்சர்வ் பண்ற சோடியம் குளோரைட் ரெண்டும் இருக்குமா, ஆக்டிவாகவும் இருக்கும், பெசிவாகவும் இருக்கும், ஈர்ப்பாகவும் இருக்கும், மந்தமாகவும் இருக்கும். மோஸ்ட்லி ஆக்டிவ், கொஞ்சம் தான் மந்தம். நீங்க ஒன்றை மட்டும் இந்த மாதிரி சோடியம் குளோரைட்னு காட்டுங்க, மிச்சம் எல்லாமே ஆக்டிவா இருக்கும். அப்ப பாருங்க இங்க வரக்குள்ள சேச்சுரேட் ஆயிட்டு வந்தது. இப்ப இங்க வாட்டரை வச்சிருக்க நீங்க எதை மட்டும் எப்சர்வ் பண்ணிருக்கீங்க, சோடியம் குளோரைடை மட்டும் எப்சர்வ் பண்ணி இருக்கீங்க. அப்ப சேச்சுரேஷன் குறையும். சரி, அப்ப இங்க சிச்சுவேஷன் இப்ப நார்மலா வந்து சேச்சுரேஷன் கூடிக்கு வந்தது, திரும்ப யூரின் சேச்சுரேஷன் குறையும், திரும்ப எப்ப கூடும், திரும்ப இங்க வரக்குள்ள கூட்டிட்டு வரும். சரி, இங்க வாட்டர் எல்லாம் நல்லா எப்சர்வ் பண்ணி எடுக்கீங்க, வாட்டர் நல்லாவே ஃபுல்லா எடுப்பீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுப்பீங்க இங்க வாட்டர். இங்க வரக்குள்ள நல்ல ஹைலி சேச்சுரேட்டட் வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், யூரின் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். சரி, லாஸ்டா இங்க மாதிரி ஒரு யூரின் ட்ராப்லெட் வரும். சரியா, இதுதான் சமரி. சரியா, நீங்க வாசி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. சரி, என்னது இந்த அல்டோஸ்டிரோனுக்கு வந்துட்டு சோடியத்தை ஆக்டிவா எப்சர்வ் பண்ணும், குளோரைன் வாட்டரை வந்துட்டு மந்தமா பெசிவா எப்சர்வ் பண்ணும் சொல்லி போட்டு பொட்டாசியத்தை செல்லாம விட்டுருவாங்க. சரியா, வேற நீங்க ரெகுலேஷன் பார்க்கல இந்த அதே பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி இருக்கும், பொட்டாசியம் சொல்லி இருப்பாங்க. இன்னொரு பாயிண்ட்ல அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் மிஸ் ஆகி இருக்கும். அப்ப எல்லாத்துக்கும் சமரி தான் இது. சரியா, அந்த ஃப்ளோவில் நினைவு வச்சு கொண்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் வெறுமனே இல்லாமல் அந்த இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ரீசன் இருக்கானே, ஏன் அது கூடுது, இது ஏன் அது ஏன் ஆக்டிவ், இது ஏன் பேசிவ்ங்கிறது எல்லாத்தையும் ரீசன் இருக்கு.
ஓகே, ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. கலெக்டிங் டக்ட் வந்துட்டு நெஃப்ரோன்ட ஸ்ட்ரக்சரான்னு கேட்டிருக்காங்க. சரி, நெஃப்ரோன்ட ஸ்ட்ரக்சரா? ஓகே, உண்மையிலே ஒரு நெஃப்ரோன்ல இருக்க ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு. கலெக்டிங் டக்ட்ங்கிறது நிறைய நெஃப்ரோன் வந்துட்டு ட்ரெயின் ஆகிற இடம். சரியா? பட் இதுக்காக இப்போ நீங்க ஒரு நெஃப்ரோன்ட ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணுங்கன்னா கலெக்டிங் டக்டர் ட்ரா பண்ணாம விடுறா? இல்லை, அதோட சேர்த்து தான் ட்ரா பண்ணணும். சரியா? அதோட சேர்த்து ட்ரா பண்ணணும். பட் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னது இந்த இந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுதான் போதும். கலெக்டிங் டக்ட்ல வந்துட்டு நிறைய நெஃப்ரான்ஸ் வந்துட்டு ட்ரெயின் ஆகுங்க தெரிஞ்சுதான் போதும். சரி, அப்ப இங்க வந்துட்டு இந்த அடுத்தடுத்த இந்த மாதிரி நிறைய நெஃப்ரான்ஸ் வந்துட்டு ட்ரெயின் ஆகும். அதுல வந்துட்டு அந்த மாதிரி அந்த அளவுக்கு பெருசா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி எம்சிக்கு தர மாட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஸான ஒரு பார்ட் தான். ஓகே, அது வந்து இதுல வர ரெகுலேஷன் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஏடிஹெச் அல்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸ் வந்து இந்த மாதிரி உட்காந்துட்டு பார்ப்போம். நார்மலா நமக்கு நம்ம ஹியூமன் பிளட் வால்யூம் எத்தனை வரும்? எவரேஜ் பெர்சன்ட் ஆஃப் பிளட் வால்யூம் 5 லிட்டர். 4.7 ஒரு 5 லிட்டர் மட்டும் ஒரு பிளட் இருக்கு. அந்த பிளட் மட்டுமா இருக்கு, நிறைய இந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாமே இருக்கு. சரியா? அதுல கன்சென்ட்ரேஷன் ஒன்று இருக்கு. அந்த கன்சென்ட்ரேஷன்ல மெயின்டைன் பண்ணணும். நம்ம நார்மலா எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும். பிஹெச்ல இருந்து ஹீமோகுளோபின் லெவல், பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து எல்லாமே நம்ம என்ன செய்வோம்? மெயின்டைன் பண்ணுவோம். எல்லாமே எங்க இருக்கிறது? பிளட்ல இருக்கிறது தான் மெயின்டைன் பண்றோம். இப்போ பிளட் குளுக்கோஸ்ங்கிறது பிளட் குளுக்கோஸ்ல இருக்குதா? குளுக்கோஸ் பிளட்ல மட்டுமா இருக்கு? இல்ல, செல்ஸுக்குள்ளேயும் இருக்கு, லிவர்லயும் இருக்கு. அதெல்லாம் நமக்கு என்ன மெஷர் பண்ணவே இல்லாது, அதை கண்ட்ரோல் பண்ணவே இல்லாது. நமக்கு டிரெக்டா எடுத்த மெயினை கண்ட்ரோல் பண்ணணும். பிளட் லெவல் வைக்குங்கிறது தான் கண்ட்ரோல் பண்ணணும். சரியா? அதை மட்டும் நீங்க என்ன பார்க்க போறோம். சரியா? பேசிக்கலி என்னது? கன்சென்ட்ரேஷன். சரியா? கன்சென்ட்ரேஷன். பட் நம்ம இதுல என்னன்னு படிப்போம்? ஒஸ்மோலாரிட்டி படிப்போம். சரி, ஒஸ்மோலாரிட்டி அதாவது பிரசாரண அமுக்கம்னு சொல்லுவோம். சரியா? எத்தனை நம்பர், எத்தனை அமௌண்ட், எத்தனை பிளட் குளுக்கோஸ் லெவலுக்கு 120 மாதிரி இவருக்கு. ஓகே, அந்த கன்சன்ட்ரேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஓகே, இவ்வளோ லிட்டர்ல இவ்வளோ உப்பு இருக்கணும்ங்கிற மாதிரி தான். சரியா? இவ்வளோ லிட்டர் பிளட்ல இவ்வளோ கிராம் வந்துட்டு உப்பு இருக்கணுங்கிற மாதிரி தான் கன்சன்ட்ரேஷன் இங்கே சொல்லுவோம். பட் அது கொஞ்சம் என்னது மொலிகுலர் லெவல் சொல்லக்குள்ள இந்த மாதிரி சொல்லுவோம். சரி, என்னன்னு பார்த்தீங்கன்னா 300 மில்லி ஓஎஸ்எம் மில்லி ஒஸ்மோல் சரியா per லிட்டர். ஓகே, லிட்டரா சொல்றாங்க. மில்லி ஓஎஸ்எம் per லிட்டர். இதுல மெயின்டைன் பண்ணணும். சரியா? இப்ப இதுல இருந்து 301 போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? அதை திரும்ப எகைன் 300 கொண்டு வரணும். 290 போயிடுச்சுன்னா எகைன் மேல கூட்டி வந்து இந்த மாதிரி என்ன செய்யணும்? இந்த மாதிரி செய்யணும். இப்ப நார்மலா இப்ப கூடுதல் என்ன மீனிங்? ஒரு கிளாஸ் போட்டு இருக்கு. சரியா? இதுக்குள்ள என்ன இருக்க போகுது? சோல்ட்டோ ஏதோ அந்த மினரல்ஸ் எல்லாமே இருக்கும். இது எவ்வளவு அமௌண்ட் இருக்குங்கிறதா மீனிங். சரியா? அப்ப இதுல அமௌண்ட் கூடிச்சுன்னா என்ன நடக்கணும்? இதுல இது கூடிச்சுன்னா நீங்க ரெண்டு செய்யலாம். ஒன்று வந்துக்கிட்டு இப்ப இதுல சேச்சுரேஷனை குறைக்கணும் தானே. இப்ப நீங்க எக்ஸ்ட்ராவா வாட்டர் எட் பண்ணி அதை டைல்யூட் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி இதை வந்துட்டு வெளியால எடுக்கலும். இந்த ரெண்டும் செய்யலாம். அது ரெண்டு தான் என்ன மாதிரி செய்யுதுங்கிறது நம்ம பொடி மாதிரி அதான் செய்ய போகுது. கன்சன்ட்ரேஷன் கூடிச்சுன்னா என்ன செய்யணும்? எக்ஸ்ட்ராவா வாட்டர் எட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி அதுக்குள்ள இருக்கிற சோல்ட்டை வெளியால எடுக்கணும். இது ரெண்டு தான் செய்ய போகுது. முதலாவது நமக்கு இதை டிடெக்ட் பண்ணணும். 300 விட கூடிட்டு என்று சொல்லி யாராவது ஒரு ஆள் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அதுக்கு பொடியில இருக்கிற பார்ட் தான் யாரு? ஓகே, அது இப்ப பிளட்லானே. சரி, பிளட்லான இந்த அமௌண்ட் இருக்கு. அப்ப பிளட்ல இருக்குன்னா நம்ம பொடியில எல்லா இடத்துலயுமே பிளட் இருக்கு. சரியா? அப்ப இதை டிடெக்ட் பண்றதுக்குரிய ஓர்கன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரெயின்ல தான் இருக்கு. பிரெயின்ல ஹைப்போதாலமஸ்ல இருக்கு. அதாவது
ஓகேவா? ஹைப்போதாலமஸ் பரிவக கீழ். இது ஹைப்போதாலமஸ். அப்ப இது என்ன ஸ்ட்ரக்சர்? ஓகே, உங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ரக்சர் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அதை மறக்கக்கூடாது. சரியா? சரி, ஸ்கீமெட்டிக் டயக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதானே பிரெயின். பிரெயின் சரியா? என்னது செரிப்ரம். அதில் வந்துட்டு இந்த மாதிரி மெடில் ஆப்ளிகேட்டா போகும். இது வந்துட்டு பொன்ஸ் வரொலியின் பாதம்னு சொல்லுவாங்க. வரொலியின் பாலம். இது வந்துட்டு மெடுலா ஒப்ளங்கேட்டா. சரியா? இதோட சேர்த்து இந்த மாதிரி என்ன இருக்கும்? எம் ஷேப்ல இருக்கிறதால மிட் பிரெயின் சொல்லுவோம். உண்மையில எம் ஷேப்ல இருக்காது, ஜஸ்ட் அந்த நடுவில் வச்சுக்காத எம் ஷேப்ல மிட் பிரெயின் இருக்கும். ஸோ மாதிரி இருக்கும். சரி, இதுல வந்துட்டு முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய சில பார்ட்ஸ் வந்து இந்த பார்ட் கொண்டு. இது என்ன சொல்லுவோம்? கோப்பஸ் கெலோசம். சரியா? நம்ம ஜஸ்ட் இதுல ஸ்ட்ரக்சரை மட்டும் பண்ணி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு உங்களுக்கு இப்படி எல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. இதை ஈஸியா பாடமாக்கலாம் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ். சரியா? கோப்பஸ் கெலோசம். ஸோ கோப்பஸ் கெலோசமுக்கு கீழே இருக்கிறது தலமஸா இருக்கும். சரியா? தலமஸ் வந்து தலமஸ் ஃபங்க்ஷன், மெயினான ஃபங்க்ஷன் என்ன பாத்தீங்கன்னா, மேலிருந்து வர இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வாங்கி அது ரிலே ஸ்டேஷன் இல்லாட்டி போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி தான் அவர் ஒர்க் பண்ணுவார். அடுத்தடுத்த ஆட்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அதால என்ன மாதிரி ட்ரோ பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஒரு லெட்டர். இதுதான் யாரு? தலமஸ். சரியா? தலமஸ் கீழே யாரு? ஹைப்போதலமஸ். ஹைப்போதலமஸ் யாரோட ஜாயிண்ட் ஆயிருப்பாரு? பிட்யூட்டரி கிளாண்டோட ஜாயிண்ட் ஆயிருப்பாரு. பிட்யூட்டரி கிளாண்ட் இந்த மாதிரி இங்க இருக்கு. சரியா? அப்ப இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதோட சேர்த்து ஹைப்போதலமஸ் இருக்கு. சரியா? இதுதான் பிரெயின் ஸ்ட்ரக்சர். ஸோ தலமஸுக்கு கீழே இருக்கிறதால இது வந்துட்டு ஹைப்போதலமஸ். சரியா? ரைட். அப்ப அதோட சேர்த்து இங்கேயும் ஒன்று இருக்கு. இது என்னது? மூலி. என்ன மூலி? செரப்ரம், செரபெல்லம். செரபெல்லம் இது வந்துட்டு மூளையம், இது வந்துட்டு மூலி. நம்மளா நோட் பண்ணி வைங்க. ஃபங்க்ஷன் ரெண்டா. ஓகே, நம்மள ஃபங்க்ஷனே பார்த்துட்டு போவோம். சரியா? ஓகே, இதுல ஒன் இது வந்து ஒன் சடலமெண்ட் சொல்லுவோம். ஒன் சடலம் என்ன? இதுல ஃபங்க்ஷன் வந்துட்டு என்னது? ரெண்டு ஹெமிஸ்பேஸையும் ஒன்றா வச்சுக்கொள்ளும். சரியா? இதுல ஃபங்க்ஷன் நம்மளா உங்களுக்கு தெரியும், ரிலே ஸ்டேஷனா ஒர்க் பண்றது. ஓகே, ஹைப்போதலமஸ் எல்லாம் நம்ம பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம நர்வஸ் சிஸ்டத்துல பார்ப்போம். அதே மாதிரி பிட்யூட்டரி கிளாண்ட்லயும் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம நர்வஸ் சிஸ்டத்துல பார்ப்போம். மிட் பிரெயின் ஃபங்க்ஷன் என்ன? ஓகே, அவருடையும் கிட்டத்தட்ட இந்த இது மாதிரி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, ரிலே ஸ்டேஷனா ஒர்க் பண்ணும். ஏன் அவர் இதுக்கும் இடையில இருக்காரு, கெப்ல இருக்காரு. பாத்தீங்களா, அந்த கீழையும் மேலையும் இல்லாம கெப்ல இருக்காரு. அதோட சேர்த்து இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனை நினைவுபடுத்துறதுக்காக நீ இந்த மாதிரி எம் ஷேப்ல ட்ரா பண்ணுங்க. சரியா? ட்ரா பண்ணி அவருக்கு ஒரு கண்ணும் அவருக்கு ஒரு காதும் நீங்க. சரியா? அவரோட ஃபங்க்ஷன் என்ன பாத்தீங்கன்னா, ஆடியோ விஷுவல் ரிஃப்ளெக்ஸஸை கோஆர்டினேட் பண்ணும். சரியா? ஆடியோ விஷுவல் ரிஃப்ளெக்ஷன் பார்வை, கேட்டல், தெருப்பு வினைகளை கோஆர்டினேட் பண்ணும். அப்போ அது அவருக்கு ஒரு கண்ணும் காதும் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா படம் மாற்ற மாதிரி இருக்கும். சரி, அப்படி இல்லாட்டி அது வந்துட்டு இதோட கனெக்ட் பண்ண இல்லாத ஒரு பாயிண்ட் உண்டு. சரியா? அப்போ அதை நீங்க இந்த மாதிரி நினைவு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்துட்டு பொன்ஸும் மெடல் ஆப்ளிகேட்டாவும். சரியா? பாத்தீங்கன்னா நார்மல் என்ன மாதிரி இருக்கு? இது வாயும் இது மூக்கு மாதிரியும் இருக்கு. அப்போ அது ரெண்டும் என்ன செய்யும்? ரெஸ்பிரேஷன்ல வந்துட்டு ஒர்க் பண்ணும். சரியா? ரெஸ்பிரேஷன்ல ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ இதுதான் நார்மலான ஃபங்க்ஷன். ரைட். இப்போ நம்ம எதை பார்க்கணும்? ஹைப்போதலமஸை பார்க்கணும். சரியா? இப்போ ரைட், அதுக்கு பார்ப்போம். நான் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் அனுப்புறேன். அப்போ இந்த நோட்ஸ் எல்லாம் ஏதாவது மிஸ் ஆயினா திரும்ப கவர் பண்ணிக்கொள்ளும். என்ன நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். ரைட். இப்போ உங்களோட பிளட்ல வந்துட்டு என்ன கூடுது? ஒஸ்மாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. பிரசாரண அமுக்கம் வந்துட்டு கூடுது. முதலாவது ஏன் கூடுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். எப்படி கூடும்? என்ன ரீசனால சொல்லிட்டு கூடும்? என்னது? சுகர் இன்டேக். சுகர் இன்டேக்கை விட என்ன? ஓகே, நார்மலா சுகர் இன்டேக் பண்ணாலும் கூடும். சுகரை விட இன்னும் ஒரு ஆள் இருக்காரு கூடவா? இன்னும் முக்கியமான ஒரு ஆள் இருக்காரு. யார்? இப்ப நம்ம இந்த இதுல நான் பார்த்ததுல முக்கியமான ஒரு ஆளை பத்தி பேசிட்டு இருந்தோம், சோடியம். சோல்ட் இன்டேக் கூடவா சும்மா இருந்த மாதிரி உப்பு தங்குற. அப்ப அந்த தின்னீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த மாதிரி ஒஸ்மோலாரிட்டி வந்துட்டு கூடும்.
அப்படி இல்லாட்டி இன்னும் ஒன்று நடக்கலாம். என்ன நடக்கலாம்? டீஹைட்ரேஷன் நடக்கலாம். சரி, அப்ப என்ன ஹைலி எக்ஸசைஸ் செஞ்சு போல டீஹைட்ரேஷன் நடக்கும். வெயிலுக்கு போயிட்டு இருக்கல டீஹைட்ரேஷன் நடக்கும். இந்த மாதிரி நடக்கும். ஓகே, சோல்ட் இன்டேக் கூடுங்கிறதுக்கு இப்போ நீங்க சும்மா இருந்த மாதிரி சோல்ட்டை தின்று இருக்க போறீங்களா? இல்ல. அப்ப எதால வரப்போகுது? சாப்பாட்டாலையும் நீங்க ஒரு சாப்பாட்டுக்கு போடுற சோல்ட்டுங்கிறது குறைவு தான், அந்த அளவுக்கு கூட இல்லை. உண்மையிலேயே ஏன் சோல்ட் வந்துட்டு அந்த இன்டேக்ங்கிற பாயிண்ட் சொல்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு ஹைலி ஃபீவர் வந்து வருது, சும்மா அந்த மாதிரி நல்ல காய்ச்சல் வந்து வருது. காய்ச்சல் வந்தால் நம்மளால என்ன நடக்கும்? டீஹைட்ரேஷன் நடக்கும். இப்போ டீஹைட்ரேஷன் நடக்கும், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க. ஹாஸ்பிட்டல் போனோடனே டாக்டர் ஒன்றும் இல்லை, டாக்டர் யாருமே இல்லை, நர்ஸ் தான் இருக்காங்க. அப்போ காய்ச்சல் வருது, வெயிட் பண்ணிருக்கீங்க, இல்லை. அப்போ பிடிச்சி என்ன செய்வாங்கன்னா, பிடிச்ச மாதிரியே எடுத்த உடனே சேலைன் ஒன்று போட பார்ப்பாங்க. சேலைன்ல 2 சேலைன் இருக்கும், நார்மல் சேலைன், அடுத்தது டபுள் சேலைன். நார்மல் சேலைனுங்கிறது நம்ம பாடியில எவ்வளவு சோடியம் இருக்கோ அதே சோடியம் அந்த சேலைன் பாட்டிலையும் இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 300 அங்கே 300 மில்லியஸ்மோல் இருக்கு. டபுள் சேலைனுங்கிறது அதை விட டபுளா இருக்கும், சோடியம் வந்து கூட. அந்த சேலைனை போட்டாங்கன்னா என்ன நடக்கும்? இந்த ஒஸ்மோலாரிட்டி வந்துட்டு கூடும். சரியா? ஆல்ரெடி ஹை ஃபீவரால டீஹைட்ரேஷன் நடந்துகிட்டு இது கூடித்தான் இருக்கும் அந்த பாடியில. ஆல்ரெடி நீங்க செலைன் போட்டு என்ன செய்றீங்க? டபுள் செலைன் போட்டு அந்த சோடியத்தை கூட்டுறீங்க. சரி, அதுதான் அந்த சோல்ட் இன்டேக் வந்துட்டு கூடன்னு சொல்றதுக்குரிய மெயின் ரீசன். அந்த பாயிண்ட் வச்சு தான் சொல்றாங்க. சரி, இல்லாட்டி சும்மா இருந்த மாதிரி நம்ம உப்பு திம்புமா? சும்மா இருந்த மாதிரி உப்பு திண்டி கூட்டுற இல்லை. சரி, ஸோ அந்த பாயிண்ட் வந்துட்டு அதுதான் சொல்றாங்க. நம்மளால தெரிஞ்சுட்டா பெட்டர். ஸோ ஏதோ ஒரு வகையில இந்த மாதிரி என்ன செய்யுது? கூடுது. சரியா? கூடி அதை சென்ஸ் பண்ண போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹைப்போதலமஸ்ல இருக்கிற ஒஸ்மோ ரிசெப்டர்ஸ், பிரசாரண அமுக்க வாங்கிகள். அது ஏதோ இங்க இந்த மாதிரி இருக்கும். சரி, அது ஒரு சென்சர். சரியா? சென்ஸ் பண்ணும். சென்ஸ் பண்ணி சிக்னலை யாருக்கு அனுப்பும்னு பாத்தீங்கன்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்டுக்கு அனுப்பும். பிட்யூட்டரியில 2 இருக்கு. ஒன்று வந்துட்டு முட்கவை சுரப்பி, அடுத்து பிட்கவை சுரப்பி. என்டீரியர் பிட்யூட்டரி, போஸ்டீரியர் பிட்யூட்டரி. சரியா? இதுல எது வந்துட்டு முன்னுக்கு இருக்கு? இல்ல, இந்த 2 லோப்லயும் எந்த லோப் வந்துட்டு முன்னுக்கு இருக்கு? ஏதோ ஒரு லோப் நம்ம செல்றதா முன்னுக்கு, மற்றது பின்கவை. நான் வந்துட்டு இதை வந்துட்டு முன்னுக்கு சொன்னா இது வந்து ஆன்டீரியர் முட்கவை சுரப்பி, இது வந்துட்டு போஸ்டீரியர். அப்ப இது வந்துட்டு போஸ்டீரியர் சுரப்பி. ஸோ இது வந்துட்டு சிக்னல் யாருக்கு அனுப்பும்னு பாத்தீங்கன்னா ஓகே, சிக்னல் அனுப்பாது. சரியா? என்ன நடக்கும்டா, இவர் தானே ஒஸ்மோ ரிசெப்டர் அங்கதானே டிடெக்ட் பண்ண, அங்க டிடெக்ட் பண்ண உடனே அங்கேயே லைட் பாத்தீச்சா? சரியா? ஸோ இந்த சென்சர் வந்துட்டு டிடெக்ட் பண்ணும். சரியா? டிடெக்ட் பண்ணி ஹைப்போதலமஸ்ல சென்சர் இருக்கு, அவரே டிடெக்ட் பண்ணி அவரே ஒரு ஹோமோனை செக்ரெட் பண்ணுவார். சரியா? என்ன ஹோமோன்னு பாத்தீங்கன்னா என்ன ஹோமோன் நம்ம இது வரைக்கும் பேசிட்டு இருந்தது? ஏடிஹெச். சரியா? ஏடிஹெச். அப்ப ஏடிஹெச் வந்துட்டு யார் செக்ரெட் பண்ணுவா? ஹைப்போதலமஸ் வந்துட்டு செக்ரெட் பண்ணும். பட் நம்ம பாடிக்குள்ள என்னது வெளியாக்குறது, இஜெக்ட் பண்றது ஹைப்போதலமஸ் இல்லை. இந்த ஹைப்போதலமஸ் என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா அதை இங்க அனுப்பும்னா போஸ்டீரியர் பிட்யூட்டரிக்குள்ள அனுப்பும். போஸ்டீரியர் பிட்யூட்டரிக்குள்ள அனுப்பி இங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும். சரி, அப்ப அங்க இருந்து அனுப்பத்தானே வேணும். அங்க அனுப்புறதுக்கு அங்க சில கனெக்ஷன்ஸ் இருக்கும். என்ன கனெக்ஷன் பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ், அதாவது வெளிக்காவு நரம்பு முனைகள், நரம்பு. சரியா? நர்வ்ஸ் எக்ஸ்டென்ஸ். அந்த நர்வ்ட எக்ஸ்டெனுக்குள்ளால என்ன செய்யும்? அந்த ஹோமனை அனுப்பும். சரியா? ஸோ ஹோமனே வருது. சரியா? சிக்னல் வரல, ஹோமனே வந்து இங்க ஸ்டோர் ஆகி இருப்பாரு. ஸ்டோர் ஆகி இருந்து எங்க இருந்து ரிலீஸ் ஆகும்? போஸ்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து பிளட் கேபிலரிஸ்க்குள்ள ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகும். சரியா? ஓகே, முதலாவது ஏடிஹெச் என்ன மீனிங்னு தெரியும். என்ன ஃபுல் ஃபார்ம் ஏடிஹெச்சுக்கு? ஓகே, என்டி diuretic hormone. சரி, diuretic என்ன மீனிங்? diuretic என்ன யூரின் கூடவா போறது, யூரின் வந்துட்டு கூடவா போறது. சரியா? NT என்ன? அது ஆப்போசிட். சரியா? அப்ப நார்மலா anti diuretic ஹார்மோன் எப்ப வரும்?
யூரின் போகாம இருக்கிற டைம்ல வரணும். சரியா? நார்மலா நீங்க இந்த சினாரியை யோசிச்சாலே வழங்கும். என்ன நடக்குது? உங்களுக்கு ஒஸ்மோலாரிட்டி வந்துட்டு கூடுது. சரி, அப்ப கூடிச்சுன்னா என்ன நடக்கணும்? குறைக்கணும்டா. யூரின் வந்துட்டு ஹைலி சேச்சுரேட்டட் யூரின் தான் ரிலீஸ் ஆகணும். சரி, நம்ம என்ன மாதிரி நடக்குங்கிறத பார்ப்போம். கடைசி நம்ம பேசி முடிஞ்சா இதுல சரியான வேர்டு வந்துட்டு உங்களுக்கு ஏன் ஏடிஹெச் செல்றம்ங்கிறது விளங்கும். சரியா? பாசிட்டிவ் எபிடிக்குள்ள போகும். ஓகே, என்ன வந்து ரிலீஸ் ஆகுது? ஏடிஹெச் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். சரியா? எங்க ஒர்க் ஆக போகுது ஏடிஹெச்? கலெக்டிங் டக்டுக்குள்ள மட்டுமா? டிஜிட்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல் அதோட சேர்த்து கலெக்டிங் டக்ட். சரியா? ஓகே, அங்க போய் என்ன செய்யும்? நார்மலா ஃபர்ஸ்ட்டுக்கு எது அப்சர்வ் பண்ணும்? சோடியத்தை அப்சர்வ் பண்ணும். சரியா? சோடியம் அப்சர்வ் பண்றதால என்ன நடக்கும்? H2O வந்துட்டு கூட வரும். சரியா? அது வந்துட்டு ஏன் எப்படி வந்து சோடியத்தை அப்சர்வ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கலெக்டிங் டக்ட் இருக்கு தானே, இந்த கலெக்டிங் டக்ட வால்ஸ் பெர்மியபிலிட்டியை கூட்டும். ஊடுபுக தன்மையை வந்துட்டு கூட்டும். பேசிக்கலி அங்க செல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டைட்லி இருக்கும். ஸ்டார்ட்ல இந்த மாதிரி டைட்லி கலெக்டிங் டக்ட் இருக்கும். சரியா? அது வந்து ஏடிஹெச் வந்து பைண்ட் ஆகின உடனே என்ன நடக்கும்? இந்த செல்ஸுக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸ் இருக்கும். சரியா? அதால என்ன நடக்கும்? கூடவா சோடியம் வந்துட்டு அப்சர்வ் ஆகும். அப்ப பேசிக்கலி என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா பெர்மியபிலிட்டியை கூட்டும். ஊடுபுக தன்மை. வாட்டருக்கு ஊடுபுக தன்மையை கூட்டுறது. ஓகே, இப்போ நம்மளாம் இந்த மாதிரி எரோ போட்டு வைங்க. இந்த மாதிரி சைக்கிள் நடக்கும். இந்த மாதிரி கூடிச்சேன்னா சரியா? கூடின உடனே ஃபர்ஸ்ட்டுக்கு எங்க நடக்கும்? ஃபர்ஸ்ட்டுக்கு இங்க நடக்கும். சென்சர் வந்து டிடெக்ட் பண்ணும். சரியா? டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏடிஹெச் வந்துட்டு செக்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஏடிஹெச் வந்துட்டு இங்க போகும். ஓகே, இந்த மாதிரி போஸ்டீரியர் பிட்யூட்டரி, அதாவது பிட்கபச்சுரோப்பில இருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோன்ஸ் வேற என்ன ரிலீஸ் ஆகும்? ஏடிஹெச் பார்த்துருக்கோம். சரி, ஏடிஹெச் வந்துட்டு இந்த மாதிரி வரும்னு பார்த்தோம். ஏடிஹெச் மட்டுமா பிட்கபச்சுரோப்பில இருந்து வரும்? போஸ்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து இன்னொரு ஹார்மோன் வரும். ரைட், ஆக்சிடோசின். அப்போ பேசிக்கலி ஆக்சிடோசினும் இதே மாதிரி தான் எங்க செக்ரீட் ஆகும்? ஹைப்போதலமஸ்ல இருந்து செக்ரீட் ஆகி இந்த மாதிரி நரம்புகளுக்கு கூட வந்து இங்க ரிலீஸ் ஆகும். சரி, அதை வந்துட்டு நம்ம ஆக்சிடோசின்ல பார்ப்போம். சரியா? ரைட், இங்க வாட்டர் வந்துட்டு கூடவா அப்சர்வ் பண்ணி எடுக்கிறதால என்ன மாதிரியான யூரின் வந்துட்டு ஃபார்ம் ஆகும்? ஹைலி சேச்சுரேட்டடான யூரின் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். சேச்சுரேஷன் நல்ல செறிவு கூடினதாகவும் இருக்கும், லோ அமௌண்ட்லயும் இருக்கும். கொஞ்சம் தான் யூரின் வரும் அந்த டைம்ல. ஏன்? அப்பதான் நம்ம டிஹைட்ரேட்டா இருக்கும் அந்த டைம்ல. அப்ப அந்த டைம்ல கூட யூரின் வந்துட்டு போகல. ஸோ அந்த மாதிரி யூரின் போறதால எகெயின் வந்துட்டு நார்மல் லெவலுக்கு வரும். கூடினது என்ன செய்யும்? இந்த மாதிரி குறைஞ்சதுக்கு எகெயின் வந்துட்டு 300 மில்லியோஸ்மோல்ல வந்து சேரும். சரியா? ரைட், இப்ப நம்ம ஸ்டார்ட்லயே பார்த்தோம் இந்த மாதிரி வாட்டர் இருக்கு. சரியா? வாட்டருக்குள்ள இந்த மாதிரி சொலிட்ஸ் இருக்கு. சொலிட்ஸ் வந்து என்ன செஞ்சு இருக்கிற நார்மலை விட கூடிட்டு. அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? சொலிட்ஸை வெளியால் எடுத்திருக்கோம். அதோட சேர்த்து வாட்டரை எட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ பேசிக்கலி வாட்டர் எட் பண்ணிக்கமா ரிமூவ் பண்ணிக்கமா? அப்ப நம்ம இங்க எட் பண்ணிக்கோம்னு சொல்றோம். எது சரி? அங்க ரிமூவ் பண்றாங்க. ரிமூவ் பண்ணி எங்க எடுக்கும்? பிளட்டுக்குள்ள எடுக்கும். பிளட்டுக்குள்ள எட் பண்றோம். அது பேசிக்கலி நம்ம எங்க ரிமூவ் பண்றோம்? யூரின்ல இருந்து ரிமூவ் பண்ணி பிளட்டுக்குள்ள எட் பண்றோம். அந்த கன்செப்ட் சரிதானே? அப்ப பிளட்டுக்குள்ள நார்மலா இந்த கன்செப்ட் நடக்குது.
என்ன ஓட்டரேட் பண்ணிட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சரியா? எங்க இருந்து ஓட்டர் நம்ம எடுக்கும்? யூரின்ல இருந்து எடுக்கும். சரியா? யூரின்ல இருந்து ஓட்டர் எடுக்கிறத விட இன்னும் லேசான ஒரு வழி ஒன்று இருக்கு. எங்க இருந்து நமக்கு எடுக்கலாம் ஓட்டர்? வாட்டர் ரிட்டென்ஷன் யூரின்ல இருந்து எடுக்கிறத விட இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க எடுக்கிறத விட சிம்பிளான ஒரு வழி ஒன்று இருக்கு. நம்மளோட பாடியில இல்ல நார்மலா எங்க எங்க இல்ல பிளட்டுக்கு தான் இப்ப வாட்டர் தேவை. பிளட்டுக்கு தான் இப்ப வாட்டர் கொடுக்க போறோம். அந்த பிளட்டுக்கு வாட்டர் கொடுக்கறதுக்கு யூரின்ல இருந்து கொடுத்துட்டோம். சரியா? பட் அதை விட ஈஸியான ஒரு வழி வந்து இருக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம செய்ய தேவையில்லை. எங்க ஒரு கப் ஆஃப் கிளாஸ் வாட்டர்ல இருந்து குடிச்சோம்னா சரிதானே? சரியா? அப்ப பேசிக்கலி என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்படுறத விட ஒரு தேர்ஸ்ட் ஒரு தாகம் ஒன்று நமக்கு ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஓட்டோவா போய் தண்ணி ஒன்று கொடுப்போம். சரியா? அப்ப இந்த ஹைப்போதலமஸ் ஏடிடி செக்ரேட் பண்ற மாதிரி என்ன செய்யும்டா தேர்ஸ்டையும் ஃபோம் பண்ணும். தேர்ஸ்ட் தாகம். சரியா? தாகம் வந்து என்ன செய்வோம்? நம்ம ஒரு கிளாஸ் வாட்டர்ல எடுத்து தண்ணியை குடிப்போம். சரியா? அப்ப அதுவும் என்ன செய்யும்? அதுவும் இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதால அந்த ஒஸ்மோலாரிட்டியை வந்துட்டு கூட்டும். சாரி, ஒஸ்மோலாரிட்டி கூட்டாது, கூடிக்கிற ஒஸ்மோலாரிட்டியை குறைச்சி பேலன்ஸுக்கு ஆக்கும். ரெண்டு விதமான ரெகுலேஷன் நடக்குது. சரியா? இந்த மாதிரி வாட்டர் ரிட்டென்ஷன் வந்துட்டு கிட்னி டிபியூட்ல இருந்தும் எடுக்கும். அது மாதிரி ஒரு கிளாஸை குடிக்கிறதால வரும். ஒரு கிளாஸ்ங்கிறது அது நம்ம கும்பத்தின் நடக்கங்காட்டிலும் தண்ணியை குடிக்கணும். சரியா? தண்ணியை குடிக்கணும்னா நம்ம முதலாவது தாகம் கொண்டு வரணும். என்ன தாகம் வர ஃபீலை யாரு கிரியேட் பண்ணுவா? ஹைப்போதலமஸ். சரியா? பரிவகத்தில் தான் தாகத்தை பிறப்பிக்கும். ஓகே, நம்மளா இதான் பாயிண்ட். நார்மலா இப்ப யூரினரி சிஸ்டம் வந்துட்டு இந்த மாதிரி வாட்டர் லெவல்ல, அதாவது யூரின் லெவல்ல என்ன செய்யும்? கூட்டி குறைக்கும்ன்றது ஓகே, லாஜிக்கலி ஓகே இருக்கு. இதை தாண்டி இன்னும் வந்துட்டு இவரை ரெகுலேட் பண்ண போறாரு. என்ன தெரியுமா? பிளட் பிரஷர், பிபியை வந்துட்டு கூட்டி குறைக்கிறது நம்ம இந்த கிட்னி தான். சரியா? பிபியை கூட்டி குறைக்கிறது ஹார்ட்னு நினைக்க கூடாது நம்ம. அப்ப பிபியை பிளட் பிரஷர் வந்துட்டு கூட்டி குறைக்கிறதுக்குரிய மெயினான ஆள் யாரு? கிட்னி. சரியா? அவங்களுக்கு முந்தி பழைய சிலபஸ்ல கொஞ்சம் டீட்டெயிலா இருந்துச்சு. சரி, இப்போதைக்கு ஜஸ்ட் நார்மலா தெரிஞ்சிருந்தா போதும். சரியா? இதுக்கு சொல்லுவாங்க ராஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது கூட்டி குறைச்சி இதுல வர ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் என்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்னி இருக்கு. சரியா? ஓகே, கிட்னிக்குள்ள என்ன வரப்போகுது? பிளட் வந்துட்டு வருது. பிளட் வந்துட்டு வெளியாகும். வார பிளட் வெளியாகும். யூரின் வந்துட்டு இந்த மாதிரி ரிலீஸ் கீழே போகும். உடம்புல எத்தனை லிட்டர் பிளட் இருக்கு? 5 லிட்டர். அந்த 5 லிட்டரும் ஏதோ ஒரு வகையில கிட்னிக்கு வந்துதான் போகணும். அதான ஃபில்டர் ஆகும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன செய்யறீங்க? ஓவரா ப்ளீட் ஆகுறீங்க. ஒரு ஆக்சிடென்ட் பட்டு விழுந்து என்ன செய்யும்? கொஞ்சமா பிளட் போயிட்டே இருக்கு. போனீங்கன்னா என்ன நடக்கும்? பிளட் வால்யூம் வந்துட்டு குறையும். பிளட் வால்யூம் குறைஞ்சிட்டா பிளட் ப்ரெஷர் வந்துட்டு என்ன செய்யும்? குறையும். சரியா? அந்த குறையதை யாரு டிடெக்ட் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கிட்னி வந்துட்டு டிடெக்ட் பண்ணும். சரியா? டிடெக்டர்ஸ் இந்த கிட்னிங்கிறது மட்டும் தெரிஞ்சுதான் போதும். சரியா? அதுக்குள்ள ஓகே, அது தெரிஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுல இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? இது வந்துட்டு என்னது? பவுமன்ஸ் கேப்சூல். என்ன பவுமன்ஸ் கேப்சூல்? இங்க வர்றது அண்மை மடங்கு ப்ராக்சிமல் கன்வொல்யூட்டட் டிபியல், அடுத்தது லூப் ஆஃப் ஹென்லி, அடுத்தது டிஸ்டல் கன்வொல்யூட்டட் டிபியல். சரி, இங்க வர்றது என்னது? எஃபரன் ஆர்டரியோல், உட்காவு புண்ணாடி, இங்க வெளிக்காவு புண்ணாடி. சரியா? இந்த உட்காவு புண்ணாடியும் இந்த டிஸ்டல் கன்வொல்யூட்டட் டிபியலும் ப்ராக்சிமல் இல்லையா? கிட்ட இருக்கிறது இல்லை, தள்ளி இருக்குது. இங்க ஃபர்ஸ்ட் வாரதும் இங்க தள்ளி இருக்கிறது டிஸ்டல் சேவை மடங்கு சிறுகுழல். ரெண்டும் வந்துட்டு ஒரு கனெக்ஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணும் இந்த மாதிரி. இந்த கனெக்ஷனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா JGA, ஜக்ஸ்டா குளோமரியூலர்
apparatus. சரியா? தமிழ்ல கலன்கோல சந்தின்னு சொல்லுவாங்க. நம்மள தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. கலன்கோல சந்தி ஜக்ஸ்டாபியூலர் apparatus. இதுதான் பேசிக்கலி செய்யும், சென்ஸ் பண்ணும். பிளட் வால்யூம் குறைஞ்சுன்னா இவர் என்ன செய்வார், சென்ஸ் பண்ணுவார். இது உங்களுக்கு ஜஸ்ட் இப்ப என்ன சொல்றாங்க, கிட்னில இருக்கிற சென்சஸ் மட்டும் தான் சொல்றாங்க. அதுதான் இந்த சென்சர். சரியா? ரைட். அப்ப சென்ஸ் பண்ணும். சென்ஸ் பண்ணின உடனே இவர் ஒரு என்சைம் செக்ரீட் பண்ணுவார். சரியா? ஒரு என்சைம். என்ன என்சைம்னு பாத்தீங்கன்னா ரெனின் ஹோமோன் இல்லையா? இது என்னது? என்சைம். இந்த என்சைம் என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா லிவர்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு சப்ஸ்டன்ஸ். லிவர்ல வந்துட்டு என்ஜியோடென்சின் என்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த என்ஜியோடென்சினை என்னையா மாற்றம்னு பாத்தீங்கன்னா என்ஜியோடென்சின் ஓகே என்ஜியோடென்சினோஜன். அப்ப அது வந்துட்டு என்ன ஃபார்ம்ல இருக்கு, இனெக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. அந்த பெப்சினுக்கு நம்ம பெப்சினோஜன்ங்கிறது இனெக்டிவ் ஃபார்ம், அதே மாதிரி என்ஜியோடென்சினோஜன்ங்கிற இனெக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். இந்த ரெனின் என்சைம் என்ஜியோடென்சினோஜனை என்னையா மாற்றும், என்ஜியோடென்சின்னா மாற்றும், என்ஜியோடென்சின் 1 மாற்றும். சரியா? மாதிரி சேஞ்ச் ஆகும். அடுத்தது என்ஜியோடென்சின் 1 என்னையா மாறும்னா என்ஜியோடென்சின் 2 மாறும். சரி, அப்ப இதுக்கும் ஒரு என்சைம் மட்டும் தேவைதானே. அதுக்கு என்ன என்சைம் பாத்தீங்கன்னா ACE என்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம். அவ்வளவு தெரிஞ்சுட்டா போதும். இது வந்து லங்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகும், உங்களுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுட்டு கொள்ளும். என்ஜியோடென்சின் 2. இந்த என்ஜியோடென்சின் 2 எங்க போகும்னு பாத்தீங்கன்னா இந்த கிட்னிக்கு மேல இருக்கிற இந்த கிளாண்ட். என்ன கிளாண்ட்? இவ்வளவு பெருசா இருக்காது அது. சரி, நம்மள இந்த மாதிரி இருக்கு. என்ன கிளாண்ட்? ஓகே, கிட்னிக்கு இன்னும் ஒரு பேர் தான் என்ன சொல்லுவோம், ரீனல் சொல்லுவோம். ரீனல் ஆர்டரி, ரீனல் வெயின் சொல்றது கிட்னிக்கு தான். ஸோ கிட்னிக்கு மேல இருக்கிறதால அட்ரீனல் சொல்லுவோம். இது என்ன கிளாண்ட்? அட்ரீனல் கிளாண்ட். இது அட்ரினல் சுரப்பின்னு சொல்லுவோம். இந்த அட்ரினல் கிளாண்ட் எடுத்தீங்கன்னா அங்க 2 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, 2 வகையான பகுதிகள் இருக்கு இந்த மாதிரி. சரியா? வெளியால இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், நார்மலா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்கன்னா அது 2 டிவைட் பண்ணா வெளியால இருக்கிறத கோடெக்ஸ்ன்னு சொல்லுவோம், உங்களுக்கு இருக்கிறத மெடுலான்னு சொல்லுவோம். சரியா? வெளியால இருக்கிறது மேற்பட்டைன்னு சொல்லுவோம், கோடெக்ஸ். உள்ளுக்கு இருக்கிறது மெடுலா, மைய விளையம். சரியா? ரைட். இப்ப இந்த என்ஜியோடென்சின் 2 வந்துகிட்டு எங்க போக போகுது, இந்த கோடெக்ஸுக்கு போகும். சரியா? ஓகே, நான் இதை வந்துட்டு இதுலயே காட்டுறேன். வெளியால இருக்குதான் கோடெக்ஸ். இந்த கோடெக்ஸுக்கு வரும். சாரி, கோடெக்ஸ் இல்ல, மெடுலாக்கு வருமா? மெடுலாக்கு வரும். சரியா? சரி சரி, கோடெக்ஸ் தான். சரியா? கோடெக்ஸ் வரும். ஸோ கோடெக்ஸுக்கு வந்து என்ன ஹோமோனை செக்ரீட் பண்றதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணும்? என்ன நம்ம கிட்னில வந்து 2 ஹோமோன் தான் பிரதானம் பார்த்தோம் நெஃப்ரான்ல. ஒன்று ஏடிஎச், அடுத்தது அல்டிஸ்டிரோன். அப்ப அந்த அல்டிஸ்டிரோனை வந்துட்டு செக்ரீட் பண்றது ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அப்ப அல்டிஸ்டிரோன் எங்க வருது, அட்ரினல் கிளாண்ட்ல இருந்து வருது. சரியா? பாருங்க, நிறைய இங்க வந்துட்டு நிறைய ஆர்கன்ஸ் வந்துட்டு சம்மந்தப்படுது. ஒன்று கிட்னி தான் சென்சர் இருக்கு. அந்த சென்சர்ல இருந்து என்னது, லிவர்ல இருந்து வர என்ஜியோடென்சினோஜன் இந்த மாதிரி மாற்றும். சரியா? இது வந்துட்டு லிவர்ல தான் மாற்றம்ங்கிறது இல்லை, பிளட்ல மாற்றும். சரியா? மாதிரி திரும்ப அந்த இன்ஃபர்மேஷன் எங்க போகுது, கிட்னிக்கு மேல இருக்கிற அட்ரினல் கிளாண்டுக்கு போகுது. சரியா? அட்ரினல் கிளாண்டுக்கு போயிட்டு எல்டோஸ்டெரான் வந்துட்டு இந்த மாதிரி வரும். திரும்ப என்ன செய்யும், திரும்ப எல்டோஸ்டெரான் செக்ரீட் ஆகி எங்க போகும், கிட்னிக்குள்ள வரும். சரியா? கிட்னிக்குள்ள வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்னது, டிஸ்டல் கன்வல்யூட்டிவ் டியூபியூல்ல இந்த மாதிரி
சோடியமை ஆக்டிவ்லி அப்சர்வ் பண்ணும். சரியா, அதோட சேர்த்து பொட்டாசியம் ஆக்டிவ்லி செக்ரீட் பண்ணும். சரியா, அதோட சேர்த்து கொஞ்சம் வாட்டரும் என்ன செய்யும், சோடியத்தை எடுத்து வந்ததால மாதிரி நடக்கும். சரியா, ஓகே. நமக்கு இங்க என்ன நடந்தது, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சிக்னல், பிளட் வால்யூம் வந்துட்டு குறைஞ்சு. சரியா, பிளட் வால்யூம் வந்து குறைஞ்சு, அதுதான சிக்னல். அப்ப நம்ம என்ன செய்யணும், பிளட் வந்துட்டு கூட்டணும். சரியா, பிளட் வந்துட்டு கூட்டணும்னா என்ன செய்யணும், பிளட்ல இருக்கிற வாட்டர் அமௌண்ட் கூட்டணும். சரிதானே, அப்ப என்ன நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் நடந்து கடைசியா என்ன நடக்குது, இங்க பாருங்க, வாட்டரை வந்துட்டு ரீஅப்சர்வ் பண்ணி எடுத்துட்டே இருக்கு பிளட்டுக்குள்ள. இதால என்ன நடக்கும், வாட்டர் அமௌண்ட் வந்துட்டு கூடும். இப்போ பிளட் வால்யூம் வந்துட்டு கூடும், பிளட் ப்ரெஷர் வந்துட்டு கொஞ்சம் கூடும். சரியா, அப்ப இதுதான் கம்பன்சேட்டரி மெக்கானிசம். இதால நார்மலா நடக்க போகுது. ஓகே, பிளட் வால்யூம், பிளட் பிளட் ப்ரெஷர் என்ன செய்யுது, குறையுது. இதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கு சிக்னல். அந்த சிக்னல் தான் கிட்னி வந்து டிடெக்ட் பண்ண. சரியா, இந்த மாதிரி எல்லாம் நடந்து லாஸ்ட் என்ன நடக்கும், பிளட் ப்ரெஷர் வந்துட்டு கூட்டது பார்க்கும். சரியா, அப்ப இங்க அல்டோஸ்டிரோன் வந்துட்டு இங்க தான் ஒர்க் ஆக போகுது. கிட்னி டிஸ்டல், அதாவது சேமி மருந்து குளிர்லையும் ஒர்க் பண்ணும், அதோட சேர்த்து சில கலெக்டிங் டக்ட்லையும் வேலை செய்யும். சரியா, நம்மளா பாத்தீங்கன்னா இதைத்தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஒரு நீங்க சோர்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப், இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து செஞ்சிருக்காங்க. பட் அவங்க அந்த அளவுக்கு டீட்டெயில் எல்லாம் இல்லை, பட் கொஸ்டின்ஸ் வரும். சரியா, ஓகே. என்ன சொல்றாங்க, நார்மல் பிளட் ப்ரெஷர் இன் வால்யூம். ஓகே, இது வந்துட்டு நார்மல். சரி, அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு எங்க ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது குறையிறதுனா ஸ்டார்ட் ஆகும். சரி, பிளட் ப்ரெஷர் வந்துட்டு லோ ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் சிக்னல், இங்க ஸ்டார்ட் ஆகுது. அதை யாரு டிடெக்ட் பண்ணுவா, என்னன்னு சொல்றாங்க, அதை யாரு டிடெக்ட் பண்றேன்னு சொல்றாங்க, ரைட், சென்சர்ஸ் இந்த கிட்னி மட்டும் தான் சொல்றாங்க. சரியா, பட் பேசிக்கலி அந்த சென்சருக்கு நேம் என்ன, JGA, ஜக்ஸ்டாக்லோமருலர் apparatus. 2024 முதல் இந்த பேர் இருந்துச்சு உங்க ரிசர்ச் புக்ல, உங்களோட சிலபஸ் தான் 2019 சிலபஸ்ல தான் 2024 முதல், அந்த புதிய ரிசோர்ஸ் புக் வரதுக்கு முதல்ல இந்த பழைய ரிசோர்ஸ் புக்ல இந்த பேர் இருந்துச்சு. 2024 பிறகு தான் இந்த பேர் இல்லை. அந்த பேரையும் சொல்லி என்னது, இந்த மாதிரி எதால அது ஃபார்ம் ஆகுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. எதால ஃபார்ம் ஆகும், இஃபரண்ட் அட்ரியோல், உட்காவு புண்ணாடி, அதோட சேர்த்து டிஸ்டல் கன்வர்டிட்டட் டிபியூல். இது ரெண்டு நாளே ஃபார்ம் ஆகுது. சரியா, தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல. ஏன்டா உங்களோட சிலபஸ்ல தான் இருந்துச்சு, உங்க சிலபஸ்ல இருந்து, பட் இப்ப புது ரிசோர்ஸ் புக்ல இல்லை, அவ்வளவுதான். நம்மள ஒரு ரிவிஷன் மாதிரி செஞ்சுட்டு போகும். எட்ரினல் கிளாண்டை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். சரியா, எட்ரினல் கிளாண்ட், எட்ரினல் கிளாண்ட்ல வந்து எத்தனை பார்ட் இருக்கு, ரெண்டு பார்ட் இருக்கு. அட்ரினல் கிளாண்ட்ல ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்று அட்ரினல் மேற்பட்டை, அது அட்ரினல் மைய விலியம், கோர்டெக்ஸ், அடுத்து மெடிலா. ஓகே, இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். வெளியே இருக்கிறது கோர்டெக்ஸ், உள்ள இருக்கிறது மெடிலா. ஓகே, எட்ரினல் வந்துட்டு என்னென்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணும், அதோட பேர்ல இருக்கு. அட்ரினல் எதை செக்ரீட் பண்ணும், என்னது, ரைட், அல்டோஸ்டெரான் செக்ரீட் பண்ணும். சரியா, அப்ப அல்டோஸ்டெரான் வந்துட்டு இந்த மாதிரி கோர்டெக்ஸ்ல செக்ரீட் பண்ணும் அல்டோஸ்டெரான். வேற அதோட பேர்ல இருக்கு, அட்ரினல் கிளாண்ட் எதை செக்ரீட் பண்ணும், அட்ரினலின் செக்ரீட் பண்ணும். சரியா, அந்த அட்ரினலின் எங்க இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா இங்க மெடிலால இருந்து வரும். சரியா, அட்ரினலின். இன்னும் ஒரு ஹார்மோனும் வரும், என்னன்னு பாத்தீங்கன்னா நோ அட்ரினலின்.
சரியா? பேசிக்கலி ரெண்டோட ஃபங்க்ஷன்ஸும் ஒன்றுதான், பட் ரெண்டுமே ஒன்றுதான். நீங்க நோ எட்ரினலின் சொல்லலாம், அப்படி இல்லாட்டி எபினெஃப்ரின் நோ எபினெஃப்ரின் சொல்லலாம். சரியா? நார்மலா ரெண்டு பேர் ஒன்றுதான் பாருங்க, எட் ரீனல் ஐன். சரியா? அடுத்தது என்ன பேர்? எபி நெஃப் ஐன். இந்த ரீனல் இதுக்கு செல்லும், கிட்னிக்கு தான் செல்லும். சரி, நெஃப்ரோன் அந்த கிட்னில இருக்கு, நெஃப்ரோனுக்கு சொல்றோம். சரி, அப்ப ரெண்டு நேமும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. எட்ஜெண்டா மேலே, எப்பி என்னாலும் மேலே தான், ரெண்டும் சேம் நேம் தான். சரி, அப்ப எட்ரினலின் அப்படி இல்லாட்டி எபினெஃப்ரின் சொல்லலாம். ஸோ எட்ரினலின் சொன்னீங்கன்னா அடுத்தது என்ன சொல்லலாம்? நோ எட்ரினலின். அப்படி இல்லாட்டி எபினெஃப்ரின் சொன்னீங்கன்னா அடுத்தது நோ எபினெஃப்ரின் சொல்லலாம். ஏதோ ஒன்று நீங்க சொன்னீங்கன்னா சரி. ஓகே, கோடெக்ஸ்ல இருந்து அல்டோஸ்டிரான் வரும், மெடுலால இருந்து எட்ரினலின் நோ எட்ரினலின் வரும், கோடெக்ஸ்ல இருந்து இன்னும் ஒரு ஹோமோனும் வரும். சரியா? கோடெக்ஸ் மேற்பட்டையில இருந்து இன்னும் ஒன்று வரும், அதான் என்ன சொல்லுவோம்? கோர்டிசோல். சரியா? ரைட். இதுல இருக்க இந்த மூணுமே மூணு இடத்துல வரக்கூடிய ஹோமோன்ஸ். சரியா? எட்ரினலின் எப்ப வரும்? சொல்லுவாங்க எட்ரினலின் ரஷ் ஒன்று சொல்லி ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் எல்லாம் போவாங்க. ரைட், அந்த ஃபைட்ல வரும். சரியா? நார்மலா ஸ்ட்ரெஸ், சரியா, ஷார்ட் டேர்மான ஸ்ட்ரெஸ்ல ஒரு நாய் கொலை செய்யண்டா அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து வரும். இது வந்துட்டு ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ், குறுங்கால தகைப்புன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ் ஓ ஃபைட் ஓ ஃபிளைட். அப்படி இல்லாட்டி என்ன சொல்லலாம்? சிம்பத்தட்டிக் சிஸ்டம், பராசிம்பத்தட்டிக், சிம்பத்தட்டிக், பரிவு, பரிவுல வரும். சிம்பத்தட்டிக் ஓ பரிவு, இந்த பரிவு நேரத்துல இந்த மாதிரி எட்ரினலின் நோ எட்ரினலின் வரும். சரியா? பட் இந்த அல்டோஸ்டெரானும் கோர்டிசோலும் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ல ஒன்று வரும். லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ், அதுல வந்துட்டு கோர்டிசோலுக்கு நினைவு வச்சுக்கொள்ளுங்க, லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ். சரியா? நான் ஏன் இதை அட்ரினலையும் நோ அட்ரினலையும் ஒரு லைன்ல காட்டி போட்டு இது ரெண்டையும் ஏன் நான் டிவைட் பண்ணி காட்டிக்கிறேன்டா, இது ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் கிட்டத்தட்ட ஒன்றுதான், பட் இது ரெண்டு ஃபங்க்ஷனும் நல்லாவே வேற. சரியா? அது என்னங்கிறத நம்ம பிறகு நம்ம டீடைல பார்ப்போம். அது படிக்க போல இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அல்டோஸ்டெரான் மட்டும் வராதீங்க, என்னையும் வரும், கோர்டிசோலும் வரும். பட் கோர்டிசோல் வந்துட்டு இந்த என்ஜியோடென்சினோஜன் வாரத்துல வருமா? இல்ல, அல்டோஸ்டெரான் மட்டும் தான் இதெல்லாம் வரும். சரியா? இவரை வர வைக்கிறதுக்கு வேற சிஸ்டம் ஒன்று இருக்கு, அதை நம்ம என்னென்னு பிறகு பார்ப்போம். சரியா? அப்ப இந்த டயக்ராம நார்மலா ட்ரா பண்ணி வைங்க. எட்ரினல் கிளாண்ட் போட்டுட்டு அதுல மேற்பட்டை, மைய விலையம், அதுல இருந்து வர எட்ரினலின், நோ எட்ரினலின், அல்டோஸ்டெரான், கோர்டிசோல் எல்லாத்தையும் ட்ரா பண்ணி வைங்க. ஓகே, நம்மள இது எங்க இருக்கும்? கிட்னிக்கு மேல இருக்கும். என்ன கிட்னி? ஒவ்வொரு ரெண்டு கிட்னிக்கும் மேல இருக்கும். நான் சில விஷயங்களை எழுதல, சொல்லிட்டு போனேன். பட் நீங்க என்ன செய்யுங்க, எழுதுங்க. இப்ப இங்க என்ன வரும்? சென்சஸ் இந்த கிட்னி, சிறுநீரகத்தில் உள்ள வாங்கிகள்னு சொல்லுவாங்க. சென்சஸ் ஓ வாங்கி. ஓகே, இதுல பாருங்க, இது என்ன சின்னம்? என்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம். சரியா? அதை வந்துட்டு ACE சொல்லுவாங்க ஷார்ட்டா. சரியா? ACE சொல்லுவாங்க. இங்க வந்து ரெண்டு என்சைம்ஸ் இருக்கு. ஓகே, இதுல வந்துகிட்டு எல்டோஸ்டெரான் தானே இங்க வந்துட்டு என்ன செய்யுது? கடைசியா வந்துட்டு உங்களுக்கு பிளட் ப்ரெஷரை கூட்டுது, வாட்டர் அப்சர்வ் பண்றதால, வாட்டர் அமௌண்ட் என்ன செய்யும்? பிளட்ல கூட்டுறதால. அதை தாண்டி இந்த என்ஜியோடென்சின் 2வும் ஒரு வேலையை செய்யும். என்ன பாத்தீங்கன்னா
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் உங்களோட பிளட் வெசல் எடுங்களேன், உங்களோட பிளட் வெசல். சரியா, இதுக்குள்ள இருக்கிற பிளட் வந்துட்டு குறைஞ்சதாலே உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆயிங்க கீழே போனேன். அப்ப நீங்க என்ன செய்ய, வாட்டர் எட் பண்ணீங்க, வாட்டர் கூட கூட எட் பண்ண பிளட் ப்ரெஷர் வந்துட்டு கூடும். அந்த மாதிரியும் செய்யலாம். இன்னும் ஒரு வேலையை செஞ்சு பிளட் ப்ரெஷரை கூட்டலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வோல்ட டயமீட்டர்ல குறைச்சிங்கனாலும் என்ன செய்யும், பிளட் ப்ரெஷர் வந்துட்டு கூடும். அந்த வேலையை யார் செய்வார்னு பாத்தீங்கன்னா இந்த என்ஜியோடென்சின் 2 செய்வார். சரியா, அவர் என்ன செய்வாரு, இந்த பிளட் வெசல்ஸ் வோல்ட கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாரு, சுருக்கும் புண்ணாடிகளோட இதை வந்துட்டு இந்த மாதிரி சுருக்கும். அந்த மாதிரி சுருக்கிற தலைமை நடக்கும், பிளட் ப்ரெஷர் நார்மல் லெவலுக்கு வரும். சரியா, எப்படி இந்த கிட்டத்தட்ட நம்ம இதுல பார்த்த மாதிரி வெறுமனையே ஏடிஹெச் வந்துக்கிட்டு யூரின்ல இருந்து மட்டும் வாட்டர் எடுக்கல, எங்க இருந்து எடுக்குது, குடிக்கிறதாலையும் எடுக்குது. அது மாதிரி இவரும் இந்த 2 எஃபெக்டையும் செஞ்சு செய்யறாரு. பட் அங்க 2 வேலையும் செய்யறது ஏடிஹெச் இல்லைன்னு, அங்க ஏடிஹெச் ஹைப்போதாலமஸ் வந்துட்டு தேர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாரு, ஏடிஹெச் வந்துட்டு செய்யறாரு. அதே மாதிரி இங்கே தான், இங்க 2 ஹோமோன் என்ஜியோடென்சினோஜன் போல கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும், அல்டோஸ்டெரோன் இந்த மாதிரி வாட்டர் ரிட்டென்ஷன் செய்யும். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு இன்னும் ஒரு பாயிண்ட் ஒன்று ரிசர்ச் புக்கில் சொல்லிட்டாங்க. சரியான ஜஸ்ட் அது ஒரு சின்ன ஒரு பாயிண்டாக தான் சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா கிட்னியில் ஒரு என்ஜைம் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது எனக்கு பார்த்துட்டோம். சரி, அது மாதிரி ஒரு ஹோமோன் ரெண்டும் செக்ரிட்டாமன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஹோமோன், கிட்னியில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹோமோன். ஓகே, அது வந்துட்டு பெருசாக அவங்களுக்கு அது என்னங்கிறது தேவையில்லை, ஜஸ்ட் அந்த ஹோமோட பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணுமா. என்னன்னு பார்த்தீங்கன்னா எரித்ரோபொயட்டின். கிட்னி தான் இதை வந்துட்டு செக்ரேட் பண்ணுன்னு சொல்றாங்க. சரியா, பட் நமக்கு தெரிந்தானே ஜேஜியை தானே ரெனின் செக்ரேட் பண்ணுதாண்டு, அதே ஜேஜியை தான் இந்த எரித்ரோபொயட்டின் செக்ரேட் பண்ணும். பட் இப்போ உங்களுக்கு ரிசர்ச் புக்ல ஜேஜிங்கிற டேர்ம் வேர்டு இல்லை. சரியா, இப்போ நீங்க ஜேஜிங்கிறது அதாவது ஜெக்ஸ்டோகுளோமெருலர் ஹெப்படைட்டிஸ் கலங்கோல சந்திங்கிற வேர்டை யூஸ் பண்ணீங்க என்றாலும் ஓகே, நீங்க என்ன செய்யுங்க, ஓகே எஸ்ஏ கேட்டாங்கன்னா யூஸ் பண்ண தேவையில்லை. கலங்கோல ஜெக்ஸ்டோகுளோமெருலர் ஹெப்படைட்டிஸ்ங்கிறது தேவையில்லை. என்னென்னு மட்டும் எழுதுங்க, கிட்னியில் இருக்கிற சென்சர்ஸ் மட்டும் இல்லைங்க. சரி சரியா, அது மாதிரி எரித்ரோபொயட்டின் ஹோமோனை வந்துட்டு யார் செக்ரேட் பண்ணுன்னு கேட்டாங்கன்னா யாருன்னு சொன்னா சரி, கிட்னி என்ன மட்டும் சொன்னா சரி. சரியா, ஏன்னா புது ரிசர்ச் புக்ல இல்லையே, இல்லாட்டி மார்க்ஸ் கட்டாயம் தருவாங்க.
இல்லாம கேட்டாங்கன்னா கட்டாயம் மார்க்ஸ் தருவாங்க. அப்படி இல்லாட்டி அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. மேபி எம்சிக்யூல கேட்டாங்கன்னா என்ன செய்யுங்க, அந்த நாலேஜை வச்சு ஆன்சர் எடுக்க பார்க்கணும். அப்ப கிட்னி வந்துட்டு ஒரு என்ஜைமையும் செக்ரேட் பண்ணுது, ஒரு ஹோமனையும் செக்ரேட் பண்ணுது. அப்ப அவர் வந்துகிட்டு ரெண்டும் செல்லலாமா, எண்டோக்ரைன் சிஸ்டம் எக்ஸோக்ரைன் சிஸ்டம் ரெண்டும் செல்லலாமா, செல்லையிலும் என்ன செல்லையிலும். பட் நம்ம மெயின்லி அப்படி அந்த எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன் யாரை சொல்லுவோம், பென்கிரியாஸ் தான் அந்த மெயினா நம்ம பேசுவோம். இவர் அந்த அளவுக்கு வந்து பேச மாட்டேன், ஒரு என்ஜைமும் ஒரு ஹோமன் தான் வருது இவருக்கு, அதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா பேச மாட்டேன். பட் எம்சிக்யூல வந்துச்சுன்னா சரி கேட்டாங்கண்டா சரியா. அடுத்து சில டிசீஸ்கள் இருக்குன்னு கொஸ்டின்லாம் செஞ்சு பார்த்தீங்களா, கொஸ்டின்லாம் ட்வீட் பண்ணுற இல்லையா, ஓகே கொஸ்டின்லாம் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாமே செய்யலுமா இருக்கும் சரியா. அடுத்தது டிசீஸ் என்ன சொல்றாங்க, பிளட் ஸ்டோன்ஸ் என்ன, பிளட் ஸ்டோன்ஸ் அல்லது கிட்னி ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே அதுல வந்துட்டு உங்களுக்கு ரீனல் கனலிக்குழிங்கிற ஒரு வேர்டு ஒன்று தந்துருக்காங்களா பாருங்க, அந்த வேர்டு வந்துட்டு முக்கியம் சரியா. தமிழ்ல வந்துட்டு தமிழ்லயும் ரீனல் கனலிக்குழி என்ன சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். சிறுநீரக கற்களுக்கு இன்னும் ஒரு பேர், அதாவது மெடிக்கல் டேர்ம் வந்துட்டு ரீனல் கனலிக்குழி. ரைட், சிறுநீரக கற்கள் போட்டு பிரெக்கெட்டுகள் என்ன தராங்க, ரீனல் கனலிக்குழை, ரீனல் கல்குழி என்ன, ரைட் ரீனல் கல்குழி, இங்கிலீஷ்லயே கல்குழி நடந்திருக்காங்க. ரைட் அப்ப ரீனல் கல்குழி. ஸோ அந்த வேர்டு வந்துட்டு நினைவுல இருக்கணும் சரியா. சம்டைம்ஸ் என்னது ஸ்ட்ரக்சர்ல கேட்கலாம், இது வந்துட்டு என்ன செல்றாங்கிறது, ரீனல் கல் அதை நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ரைட் அப்ப ரீனல் கிட்னி ஸ்டோன்ஸ் வரதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் என்ன, கெமிக்கல் என்னது, ஆக்சலேட் அண்ட் பாஸ்பேட், ஆக்சலேட் அது பாஸ்பேட் சரியா. ஓகே மெயினான ரீசன்ஸ் என்ன சொல்ல போறீங்க, என்னென்ன, ஓகே டீஹைட்ரேஷன், alkalinity of urine, இன்ஃபெக்ஷன் வர பிஹெச் மாற்றங்கள், வேற மெட்டபாலிக் கண்டிஷன், இப்போ அந்த மாதிரி இருக்கு, எல்லாம் நினைவுல இருக்கா. நார்மலா நான் என்ன மாதிரி பாடமாக்கி வச்சிருக்கேன்டா, ஓகே ஒரு நிமோனிக்னு பாடமாக்கி வச்சிருந்தேன், எனக்கு தெரியாது என்ன மீனிங் என்னது சரியா. மெட்டா ஃபார்ம் படி பிஹெச் சரியா, மெட்டா ஃபார்ம் படி பிஹெச். ஸோ மெட்டா அண்டா என்ன, அணுசேர்ப்பு செயற்பாடு சரி, அணுசேர்ப்பு அணுசேர்ப்பு நிலைமைகள்னு சொல்றாங்க என்ன, ஓகே அணுசேர்ப்பு நிபந்தனைகள். அடுத்தது ஃபார்ம்ங்கிறது ஃபெமிலி கண்டிஷன்ஸ் சரியா. ஓகே பிஏங்கிறது என்னது, பேஸ், பேசிசிட்டி காரத்தன்மை சரியா, காரத்தன்மை. அதாவது டீக்கு டீஹைட்ரேஷன், பிஐஹெச்சுக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன் வர பிஹெச் சரியா. கொஞ்சம் லாஜிக் இல்லாம தான் இருக்கும் சரியா, ஏன்னு ரீசன்லாம் கேட்கக்கூடாது, இப்படிதான் படமாக்க வேண்டி இருக்கு. ஸ்ட்ரக்சர்ல கேட்டாங்கன்னா இந்த டேர்ம் வேர்ட்ஸ் தான் முக்கியம். நம்ம அணுசேஃப் மெட்டபாலிக் எழுதினா தான் மார்க்ஸ் கிடைக்கும், வேற என்ன எழுதினாலும் மார்க்ஸ் கிடைக்க போறது இல்லை.
கிட்னி ஸ்டோன்ஸ். அடுத்தது கிட்னி ஃபெயிலியர் இருக்கு. கிட்னி ஃபெயிலியர் என்ன சொல்றாங்க? கிட்னிகளின் தொழிற்பாடுகளை திருத்தமாக மேற்கொள்ள இயலாத தன்மையில இந்த நிலைமை ஏற்படுகின்றது. நார்மலா கிட்னி ஃபெயில் ஆகுறது அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். கிட்னி ஃபெயிலுங்கிறது இதுதான் டிசீஸ்ங்கிறது இல்லை. கிட்னி ஃபெயிலுங்கிறது ஒரு கண்டிஷன். அதுக்கு என்ன சொல்றாங்க? டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அடுத்து ஏஜிங். சரி, ஓகே. ஹைப்பர் டென்ஷன் என்ன நடக்கும்? ஹைப்பர் டென்ஷனால அந்த நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தானே வரப்போகுது. இங்கே வர கூட பிளட் ஹைப்பர் டென்ஷன் என்ன நடக்கும்? இங்கே ஹை ப்ரெஷர்ல வந்துட்டே இருக்கு மெனி டைம் பிளட். அது நல்லது தான். ஓகே, ஓரளவு ப்ரெஷர்ல வர நல்ல அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் நடக்கும். பட் எனி டைமே வந்துட்டே இருக்கிறதால என்ன நடக்கும்? இங்கே நிறைய டேமேஜஸ் வர வர ஒரு கட்டத்தில் என்ன செய்யும்? அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபில்டராக பார்க்கும். இல்லை, அப்புறம் கட்டத்துக்கு மேலே அது ஃபெயிலியராக போகும். இனி வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கு இல்லாமல் ஃபெயிலியராக போகும். டயபெட்டிஸ் வந்துட்டு நார்மலாக எல்லாத்துக்குமே ரீசன். சரி, அது வந்து நம்மளாக நினைவு வச்சு கொள்ளுங்க. அடுத்து குரோனிக் கிட்னி டிசீஸ். குரோனிக் கிட்னி டிசீஸ்னா ஒரு நான் சொல்லிப்பேன். டிசீஸை வந்துட்டு ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று அக்யூட் டிசீஸ், அடுத்தது குரோனிக் டிசீஸ். சரி, சொல்லிக்கணும். ஓகே, தமிழ்ல வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நோயை நான் வந்துட்டு ரெண்டா டிவைட் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன தொற்று நோய் தொற்றான வந்து டிவைட் பண்றது. ஓகே, அதை தாண்டி இன்னும் ரெண்டா டிவைட் பண்ணலாம் நோயை. ஒன்று வந்துக்கிட்டு நாட்பட்ட நோய், அடுத்தது வந்துட்டு கடுமையான நோய். கடுமையான நோய் என்ன சிவியர் நோய் என்று நீங்க நினைக்கிறீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்பட்ட நோய் என்ன ஒரு கூட நாளைக்கு ஒரு வருஷமோ 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி அந்த டிசீஸ் வந்து இருந்துட்டே இருக்கு. அதுக்கு ஒரு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டயபெட்டிஸ் எல்லாம் நாட்பட்ட நோய்கள். கடுமையான நோய் இருந்தால் அந்த டிசீஸே வந்துட்டு என்னது கொஞ்சம் காலத்துக்குள்ளே அந்த எஃபெக்டை காட்டும். சரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், அதாவது இதே தாக்கு சும்மா இருந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரும். அப்போ அது வந்துட்டு என்னது அதுக்கு முதல்லாம் பெருசாக அவருக்கு சிம்டம்லாம் காட்டிருக்காது, திடீர்னு மாதிரி வருது. அந்த மாதிரி ரெண்டு டிவைட் பண்ணலாம். இங்கிலீஷ்ல குரோனிக், இதுக்கு வந்துட்டு அக்யூட். சில இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் அக்யூட்டா தான் வரும். இருந்த மாதிரி டக்குன்னு வரும். சரியா? அப்போ திடீரெண்டு வாரத்துக்கு பேர் தான் இந்த கடுமையான என்ன சொல்றது. அப்போ இந்த அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா கடுமையான தொற்று நோய்கள்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க நினைக்கிறதுல கடுமையான தொற்று நோய் இருந்தால் சிவியர் இன்ஃபெக்ஷன் நினைக்கிறதுல என்னது அக்யூட்டை தான் கடுமையானு சொல்றாங்க அங்க. சரியா? ரைட். அப்போ அதே மாதிரி தான் நீங்க என்ன சொல்றாங்க கிட்னி டிசீஸ், குரோனிக் கிட்னி டிசீஸ் நாட்பட்ட சிறுநீர் நோய்ங்கிறது அது ஒரு நீண்ட நாளைக்கு இருக்கும். சரியா? அதான் சொல்லுவாங்க படிப்படியாக இழக்கப்படுகின்ற நிலைமை, gradually it losing its functions. சரி, அடுத்தது டயாலிசிஸ். டயாலிசிஸ் என்ன? கிட்னி ஃபெயிலியர் ஆன ஆட்களுக்கு என்ன செய்யறது, அந்த கிட்னியோட வேலையை ஒரு மிஷின் ஒன்று வழியால இருந்து செஞ்சுட்டு இருக்கும். அந்த மிஷின் பழுதாச்சுன்னா அவர் வந்துட்டு அவரோட உடம்புல வந்துட்டு வேஸ்ட் வந்துட்டு அக்யூமுலேட் ஆகி அவர் வந்துட்டு இல்லாமல் ஆயிடுவார், மரணிப்பார். சரி, ரைட். நம்ம அதில் வந்துட்டு நார்மலாக கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறாங்க? நிறைய சொல்கிறாங்க. அதுவும் வச்சுட்டு என்னது அதையும் ஒரு நிமனிக்கில் என்ன படமாக்கி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா வெட் பாத்ரூம். சரி, வெட் பாத்ரூம் நார்மலாக கிட்னி என்ன உங்களுக்கு வெட் பாத்ரூம்ங்கிறது நினைவுல வரணும். ஓகே, ஏ வந்துக்கிட்டு ஆசிட் பேஸ் பேலன்ஸ். சரி, டபிள்யூ வந்துட்டு வாட்டர் பேலன்ஸ். வாட்டர் பேலன்ஸ். சரியா? வாட்டர் பேலன்ஸ். அந்த வாட்டரோட சேர்த்து நீங்க ஈயையும் எழுதினீங்கன்னா நல்லா. ஓகே, இல்ல வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட், நீர் மற்றும் கனிவுப்புகள் பேலன்ஸ். ஓகே, ஈக்கு என்ன எழுத போறீங்க? ஓகே, எக்ஸ்கிரீஷனை விட முக்கியமான ஒன்று நம்ம நினைவு வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எரித்ரோபொய்டின். அந்த எரித்ரோபொய்டின் ஹார்மோன் வருது, அவர் என்ன செய்வார்? அந்த எரித்ரோபொய்டின் ஹார்மோன் ஃபங்க்ஷன் என்ன? ரெட் பிளட் செல்ஸ் ஃபார்மேஷனை இன்டியூஸ் பண்ணும். ரெட் பிளட் செல்ஸ் சொல்றாங்களா பிளட் செல்ஸ் சொல்றாங்களா?
பாருங்க அதில் பாருங்க ஆர்பிசின்னு சொல்றாங்களா பிளட் செல்ஸ் காமனா சொல்ல ஆர்பிசின்னு. ஓகே அப்போ ஆர்பிசின்னு நோட் பண்ணணும். ஆர்பிசி ப்ரொடக்ஷன். ஓகே டீக்கு தான் நீங்கள் சொன்னது வரும் என்ன டாக்ஸின்ஸ் ரிமூவல் நச்சு நீக்கம். உங்களுக்கு இந்த டீ என்ன டாக்ஸின் என்ன நச்சு அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். வேற தமிழால நிமோனிக்ஸ் எடுக்கிறது கஷ்டம். சரி ஓகே பிக்கு என்ன எழுத போறீங்க? பிக்கு பிபி பிளட் ப்ரெஷர் வந்துட்டு ரெகுலேட் பண்ணுது. பிபி அடுத்தது ஆருக்கு வந்துக்கிட்டு நம்ம 2 ரெகுலேஷன் பார்த்தோம். ஒன்று பிபி ரெகுலேஷன், அடுத்து ஆருக்கு ரெனின். ஓகே ரெனின் என்சைம் செக்ஷன். அப்போ அதில் வர முக்கியமானது இவ்வளவுதான். ஸோ அதோட சேர்த்து இன்னும் என்ன சொல்றாங்க டயபெட்டிஸ் சொல்லுவாங்க பிளட் குளுக்கோஸ் லெவல் ரெகுலேஷன் சரியாங்களா? சரியா? ஓகே அந்த பழைய எஸ்எஸ் புக்ல அப்படி இருந்திருக்கு. எவ்வளோத்தையும் நோட் பண்ணுங்க. ஓகே அப்போ கிளாஸ் இருக்கு அதுக்கப்புறம் 12க்கு இருக்கா என்ன பண்ணுறது? ஓகே அப்போ முடிச்சு 12. சரி அப்போ அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அப்போ அடுத்த கிளாஸில் நாளைக்கு சரி. அப்போ எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் முடிச்சிட்டோம். அடுத்து நர்வஸ் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஓகே அப்போ பெரலெல்லாம் நம்ம அந்த பேப்பரையும் கொண்டு போகணும். எதுக்கும் எடுத்துட்டு வாங்க பேப்பரையும் நம்ம என்னென்னு பார்ப்போம். சரி ஓகே அப்போ கிளாஸ் தான் முடிக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் போடுங்க.